ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போறோம். ட்ராமா பார்க்குற நெறைய பேரு லைக் பண்ணாம பார்க்குறீங்க. ப்ளீஸ் என் வாய்ஸ் புடிச்சிருந்தா எனக்காக ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு வாங்க. நீங்க லைக் போட்டா தான் என்னோட வீடியோ ரெக்கமெண்டேஷனுக்கு போகும். வாங்க இன்னைக்கு இந்த ட்ராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்ப கதையோட ஓப்பனிங்லயே நம்ம ஹீரோயின தான் காட்டுறாங்க. இவள பார்த்தீங்கன்னா ஒரு கிளப்ல உட்காந்துட்டு பயங்கரமா புலம்பிட்டு இருக்கா. என்னடான்னு பார்த்தா இவளுக்கு பிரெயின்ல கேன்சர் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப அவள பார்த்தீங்கன்னா அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அவளோட பாய் ஃப்ரெண்டு இன்னொரு அழகான பொண்ணு வந்த உடனே இவ்ள கழட்டி விட்டுட்டு அந்த பொண்ணு கூட ஒண்ணு சேர்ந்து இவ்ள புள்ளி பண்ணியிருப்பான். இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அந்த பொறுக்கி பயலுக்கு எவ்வளவு தைரியம் என்னையே புள்ளி பண்ணிருக்கான்னு இவ திட்டிட்டு இருக்க. இப்ப அப்படியே இவளோட அம்மாவை பத்தி தான் யோசிச்சு பாக்குறா. அவங்க அம்மா கிட்ட போய், அம்மா எனக்கு ரொம்ப தலை சுத்துது, அடிக்கடி மயக்கம் வர்ற மாதிரி இருக்கு, ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லி காசு கேட்க, சும்மா தலைவலிக்கெல்லாம் யாராவது ஹாஸ்பிட்டல் போவாங்களா? நீ இவ்வளவு நாளா சம்பாதிச்சு வச்சிருந்த காசெல்லாம் எங்க வச்சிருக்க? ஒழுங்கா அந்த காசெல்லாம் எடுத்து கொடுன்னு காசு காசுன்னு போட்டு இவ்வளவு டார்ச்சர் பண்ணிருப்பாங்க. இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது கடவுளே அப்படின்னு இவ புலம்பிட்டு இப்ப இவ டாக்டர் சொன்னத பத்தி தான் யோசிச்சு பாக்குறா. டாக்டர் இன்னும் 1 மாசமோ 1.5 மாசமோ தான் இவ உயிரோடவே இருப்பேன்னு சொல்லியிருப்பாரு. இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதோ தெரியலையே, அது கடவுளுக்கு கண்ணு இல்லையான்னு இவ ஒண்ணு கத்திட்டு இருக்கா. இப்ப அந்த இடத்துல 3 பொண்ணுங்க ஒண்ணா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவ கத்துறத பார்த்த உடனே, என்னம்மா இங்க வந்து கத்திட்டு இருக்க, இங்கெல்லாம் வந்து கத்தக்கூடாதுன்னு சொல்ல, ஒழுங்கா உங்க வேலையை பார்த்துட்டு போங்கடி அப்படின்னு இவ சண்டை போட்டுட்டு இருக்க. இப்ப இந்த கிளப்போட மேனேஜர் தான் வரான். இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, இவ்ள பாத்தீங்கன்னா, யோ இந்தா இந்த பணத்தை எடுத்துட்டு போய் எனக்கு அழகான பையனை பார்த்து சர்வ் பண்றதுக்கு அனுப்புன்னு சொல்ல, ஓகே ஓகே அனுப்பி வைக்கிறேன்னு அவன் இந்த இடத்த விட்டு போக, இவ்ள பாத்தீங்கன்னா தனியா ஒரு ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இவ இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம கதையோட ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவை அவனோட அசிஸ்டன்ட் தான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா, ஏண்டா நான் என்ன போதையிலேயே தள்ளாடிட்டு இருக்கேன், என்ன கை தாங்களா கூட்டிட்டு வந்திருக்க, தள்ளி போட நானே பாத்துக்குவேன்னு ஹீரோ தனியா நடந்து வந்துட்டு இப்ப அவன் ஹீரோயின் இருக்க ரூமுக்குள்ளதான் வந்துறான். இவனை பார்த்த உடனே, ஆஹா இந்த மாடல் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கானே அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோவ புடிச்சு வச்சிட்டு இருக்க. ஏமா சோடாபட்டி நீ தப்பான ஆள புடிச்சு வச்சிட்டு இருக்க, என்ன விட்டுடுன்னு சொல்லிட்டு இவன் போக பார்க்க இவ விட மாட்டேங்கிறா. உனக்காக நான் நிறைய காசு செலவு பண்ணிருக்கேன், ஒழுங்கா என் கூட ஒன்னா ஸ்டே பண்ணுன்னு இவ ஹீரோ கூட நைட்டு ஒன்னா ஸ்டே பண்ணிடுறான். இப்ப அடுத்த நாள் விடுது. அடுத்த நாள் இவ கண்ணு முழிச்சு பார்த்து, ஆஹா இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சான்னு குடுகுடுன்னு அவளோட ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வெளியே ஓடி வந்துடுறான். இப்ப வெளியே ஓடி வந்ததுக்கு அப்புறம் என்ன யோசிக்கிறானா, நான் இதுக்காக ஓடி வந்தேன், நான் காசு குடுத்துட்டு தானே ஒன்னா ஸ்டே பண்ணேன் அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட ஆளுங்களை கூப்பிட்டு திட்டிட்டு இருக்கான். ஏண்டா படுபாவி, என் கற்பை இப்படி பழி கொடுத்துட்டியாடா, உன்னை நம்பிதானடா நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்க. பாஸ் நீங்க தான் தனியா போறேன்னு சொன்னீங்க, நான் பின்னாடி தான் வந்துட்டு இருந்தேன்னு சொல்ல, எதுவும் பேசாத வாய மூடு, ஏதாவது பேசினா உனக்கு கொண்டு போட்டுருவேன் தெரியுமா, அவ யாருன்னே தெரியல, எனக்கு தெரிஞ்சு அவ கண்டிப்பா ஒரு ஆன்டியா தான் இருக்கணும், அவளை நான் சும்மா விட மாட்டேன், அவ யாருன்றத கண்டுபிடிங்கன்னு சொல்ல, யாருன்னு உங்களுக்கு தெரியலையான்னு அவன் கேட்க, ஹீரோக்கு யோசிச்சு பார்த்தா அவ முதுகுல பட்டர்ஃப்ளை மாதிரி ஒரு மச்சம் இருக்கதா ஞாபகம் வருது. இப்ப ஹீரோக்கு பாத்தீங்கன்னா அவ கிஸ் பண்ண வந்ததா ஞாபகம் இருக்கு. இவ மூஞ்சி அவ்வளவு க்ளோஸ் அப்ல பார்த்து இவன் பயந்து போயிட்டு, அந்த மாதிரி அசிங்கமான பொண்ணை நான் பார்த்ததே இல்லடா, சரி விட்டு தல, என் வாழ்க்கையில நடந்த கெட்ட கனவு மாதிரி நினைச்சு இதை மறந்துடுறேன்னு இவன் ஹீரோயினை புடிச்சு கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவ ஒரு பார்லருக்கு நடந்து வந்துட்டு இருக்க. அவளுக்கு அவளோட மேனேஜர் தான் கால் பண்றான். இப்பவே கால் பண்ணி, வேலைக்கு வராம எங்க சுத்திட்டு இருக்க, சீக்கிரம் நான் சொன்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டியா, நீ எல்லாம் திங்கிறதுக்கு கூட லாய்க்கலன்னு திட்டிட்டு இருக்க, யோ என்னையா விட்டா ரொம்ப பேசிட்டு இருக்க, நான் இப்ப லீவ்ல இருக்கேன், ஆபீஸ்ல என்னன்னு உனக்கு தெரியாதா, நீ பாட்டுக்கு கண்ட நேரத்துக்கு கால் பண்ணி என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, நீ எல்லாம் மனுஷனே கிடையாது, ஒழுங்கா என் சம்பளத்தை எடுத்து வைன்னு சொல்ல, ஓவரா பேசலன்னா உன்னை வேலையை விட்டு அனுப்பிடுவேன்னு அவன் சொல்லிட்டு இருக்க. வேலையை விட்டு அனுப்பிச்சிருவியா, வாடா நீயா நானான்னு பாத்துக்கலாம், இன்னைக்கு உன்னை கொல்லாம விட மாட்டேன், உன் மூஞ்சில சாணியை விட்டு அடிக்காம நான் தூங்க மாட்டேன்னு இவ கத்திட்டு போன வைக்க. இத பார்த்து அங்க உள்ள பொண்ணு ஷாக் ஆயிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, பார்லர் இதுதானே, நான் ஹேர் கட் பண்ணி என்ன சேஞ்ச் பண்றதுக்காக வந்திருக்கேன்னு சொல்ல, சரி வாங்கன்னு அவள உள்ள கூட்டிட்டு வராங்க. இப்ப ஹீரோயின் உள்ள வந்துட்டு, நான் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா மாறணும்னு சொல்ல, கவலைப்படாதீங்க உங்களை மாத்த வேண்டியது என்னோட பொறுப்புன்னு பார்த்தா ஹீரோயினை வேற லெவலுக்கு மாத்தி விட்டுறாங்க. இப்ப இவள பாத்தீங்கன்னா ரோட்டுக்கு வெளியே நடந்து போயிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோவோட கார் தான் ஆப்போசிட்ல போயிட்டு இருக்கு. ஆனா அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கவே இல்ல. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட ஆபீஸ்க்கு தான் வரா. இப்ப அவ உள்ள வந்துட்டு இருக்க. அவள பார்த்து அங்க உள்ள எல்லாரும் வாய பொளந்துட்டு இருக்காங்க. இது ஜூமிங்கா, பாக்க ரொம்ப அழகா இருக்காளேன்னு வாய பொளந்துட்டு இருக்க. இப்ப அவ ஒரு பிளாஷ்பேக்க தான் யோசிச்சு பாக்குறா. ஹீரோயின் இந்த ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அங்க வேலை பாக்குற எல்லாரும் இவள பயங்கரமா புலி பண்ணிருப்பாங்க.
ஹீரோயின் வேலை பார்க்கும்போது ஒரு கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு பார்க்கிறதுக்கே ரொம்ப பாவமா இருப்பா. அதனால தான் இவள போட்டு எல்லாரும் புல்லி பண்ணுவாங்க. இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு தான் வரா. இப்ப வந்து இந்த ஜூ பார்க்கிறதுக்கு இவ்ளோ அழகா மாறிட்டாளே! எதுக்காக அப்படி மாறுன அப்படின்னு சொல்லி கேட்க, நான் எப்படி மாறுனா உனக்கு என்னடி? உன் வேலை ஏதோ அத மட்டும் பாருன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவனோட புது லவர் தான். இப்ப அவள பார்த்தீங்கன்னா, உன் பாய் ஃப்ரெண்ட மறுபடியும் கரெக்ட் பண்றதுக்காக தான் இந்த மாரி வந்திருக்கியான்னு கேட்க, தேவையில்லாம என் வழியில குறுக்க வராதுன்னு அவளுக்கு ஒரு அறைய போட, அவளோட பாய் ஃப்ரெண்டு கூட வந்துடுறான். எவ்வளவு தைரியம் தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அடிப்பேன்னு சொல்லி கேட்க, அவள மட்டும் இல்லடா உன்னையும் சேர்ந்து அடிப்பேன்னு ஹீரோயின் அவனுக்கு ஒரு அறைய போட்டுட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப அவ வந்த உடனே அந்த இடத்துல அந்த மேனேஜர் பாத்தீங்கன்னா ஹீரோயினை கூப்பிட்டு வச்சு அவ தலையிலேயே அடிச்சிட்டு இருக்கான். ஒழுங்கா சொல்றத செய்ய மாட்டியா? கரெக்ட் டைம்க்கு வேலைக்கு வர மாட்டியான்னு அவ மண்டையிலேயே அடிச்சிட்டு இருக்க. இவ ஒரு பிளாஷ்பேக் தான் யோசிச்சு பாக்குறா. இவ டாக்டர் கிட்ட, டாக்டர் எதனால எனக்கு இந்த கேன்சர் வந்திருக்குன்னு கேட்பா. அதுக்கு டாக்டர் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்னால தான் வந்திருக்குன்னு சொல்லியிருப்பாரு. இப்ப அவள பாத்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கு காரணமே நீயா தானே இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு, இப்ப அந்த ஆளுக்கு ஒரு அடிய போட்டுட்டு, "என்னய்யா ஓவரா பேசிட்டு இருக்க? குண்டு பயலே! நான் அந்த வேலைய விட்டே போயிடுறேன். என்ன போட்டு டார்ச்சர் பண்ணி எனக்கு இப்படி வர வச்சுட்டியே! கண்டிப்பா உன்ன நான் சும்மா விட மாட்டேன். எம்ப்ளாயீஸ டார்ச்சர் பண்ணனும், உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணியே தீருவேன்னு" அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்க. "என்னைய நீ அடிக்கிறியாடின்னு" அவன் ஹீரோயினோட முடிய புடிச்சு அவ கூட சண்டை போட, "உன்ன விட மாட்டேன்டா. இன்னைக்கு உன்ன என்ன பண்றேன் பாருன்னு" 2 பேரும் மாறி மாறி சண்டை போட, அவனோட விக்கு கையோட வந்துருது. இத பார்த்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அந்த விக்க அங்க வேலை பார்க்கிறவங்க முன்னாடி தூக்கி போட்டுட்டு, நம்ம மேனேஜர் சரியான சொட்ட தலைய, நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போக, இந்த ஆளுக்கு ஒரே அசிங்கமா போயிருது. இப்ப அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, இந்தாங்க மேனேஜர் விக்குன்னு எடுத்துட்டு வந்து குடுக்க, இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளோட திங்ஸ்லாம் எடுத்துட்டு அந்த கம்பெனி விட்டு போலான்னு வெளிய வந்துடுறா. இப்ப இவ வெளிய லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த கம்பெனியோட சேர்மன் தான் வராரு. இவங்க 2 பேரும் இப்படி ஒண்ணா நிக்கிறத அந்த மேனேஜர் பார்த்த உடனே, இவர பாத்தீங்கன்னா, "எதுக்காக இந்த கம்பெனி விட்டு போற? உன்ன நம்பி தானே இந்த கம்பெனியே நான் குடுத்துருக்கேன்" அப்படின்னு பேசிட்டு இருக்க. இவரு என்கிட்டயா பேசுறாருன்னு ஹீரோயின் ஷாக் ஆயிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் அந்த மேனேஜர் பார்த்துட்டு, ஆஹா! அப்படின்னா ஜூ நம்ம சேர்மனோட பொண்ணான்னு இவரு ரொம்ப ஷாக் ஆக, இப்ப அவங்க 2 பேரும் லிஃப்ட்டுக்குள்ள வந்துடுறாங்க. பார்த்தா அவரு அவரோட பையன் கூட பேசிட்டு இருக்காரு ஹெட்போன்ல. இப்ப இவரு பேசி முடிச்சதுக்கு அப்புறம், "உன்ன மாரி யங்ஸ்டர்ஸ்லாம் நம்ம கம்பெனிக்கு ரொம்ப முக்கியமான்னு சொல்லிட்டு இருக்க. சார் உண்மையாவே நீங்க ரொம்ப நல்ல மனசுக்காரி தெரியுமா? உங்கள பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன்" அப்படின்னு ஹீரோயின் பேசிட்டு இருக்க. ரொம்ப தேங்க் யூம்மான்னு இவரு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அவங்க 2 பேரும் இப்படி பேசி முடிச்சதுக்கு அப்புறம், ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போக, இந்த சைடு அந்த மேனேஜர் புலம்ப ஆரம்பிக்கிறான். ஆஹா! சேர்மனோட பொண்ணுகிட்ட இப்படி நடந்துக்கிட்டேனே! என் வேலைக்கு இப்படி ஆப்பு வச்சுட்டேனேன்னு. இப்ப அந்த பொண்ண கூப்ட்டு, "சீக்கிரமா போய் ஜூம் இங்க கூட்டிட்டு வா." அவள நான் வேலைய விட்டெல்லாம் அனுப்பல. சீக்கிரம் போன்னு சொல்ல, அவளும் வேகமா வெளிய வரா. இப்ப அவ வெளிய வந்துட்டு என்ன யோசிக்கிறான்னா, என்னாச்சு இந்த மேனேஜருக்கு? இப்பதான் அவள நாய விரட்டுன மாரி விரட்டுனான். அதுக்குள்ள இப்படி கூப்பிட்டுட்டு இருக்கான்னு இவளுக்கு ஒரே சந்தேகம். இப்ப இந்த சைடு கட் பண்ணா, நம்ம ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. அவனோட அப்பா பாத்தீங்கன்னா, "ஏன்டா எவ்வளவு நாள் தான் நான் என்னோட கம்பெனிய பாத்துட்டு இருக்கது. இனிமே எனக்கு பதிலா நம்ம கம்பெனிய நீ தான் பாத்துக்கணும்னு" சொல்ல, "அப்பா எனக்கு இவ்ளோ சீக்கிரம்லாம் உங்க கம்பெனி பொறுப்புலாம் வேணாம். நான் பொறுமையா பாத்துக்கிறேன்னு" சொல்லிட்டு இருக்க. "என்ன இப்படி சொல்லிட்டு இருக்க? இன்னும் 3 நாள் தான் டைம். அதுக்குள்ள என் கம்பெனியோட சேர்மன் நீ தான்னு சொல்லப் போறேன்னு" சொல்ல, "இங்க பாருங்க உங்களோட பையன் சொல்லிட்டு உங்க சீட்ல உட்கார்றதுல எனக்கு பெருமை இல்ல. நான் படிப்படியா முன்னேறி வரணும்னு நினைக்கிறேன்னு" சொல்ல, "சரிடா உனக்கு என்ன தோணுதோ அப்படியே பண்ணுன்னு" அவங்க அப்பா சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக, இப்ப அந்த இடத்துக்கு இவனோட அசிஸ்டன்ட் வரான். இப்ப அவன் வந்து, "சார் அந்த பொண்ண பத்தி பேசணும்னு" சொல்ல, "அந்த பொண்ண பத்தியா? அந்த பொண்ண நீ கண்டுபிடிச்சிட்டியான்னு?" ஹீரோ கேட்க, "அவ உங்க அப்பாவோட கம்பெனில தான் வேலை பார்க்குறான்னு டீட்டெயில் கிடைச்சிருக்குன்னு" இவன் சொல்லிட்டு இருக்க. "சரி விடு. நாளைக்கு நான் அந்த கம்பெனிக்கு இன்டர்வியூ போக போறேன். நானே அவள பார்த்துக்கிறேன்னு" ஹீரோ சொல்ல, இந்த சைடு ஹீரோயின் மறுபடியும் உள்ள வந்துடுறா. இப்ப அவ உள்ள வந்துட்டு, "என்னோட பாய் ஃப்ரெண்ட் இந்த பொண்ணு தான் திருடிட்டா தெரியுமா?" அப்படின்னு அவள பத்தி தப்பு தப்பா பேசி எல்லார் முன்னாடியும் மைக்லயே அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்க. இப்ப அவ அந்த மைக்க புடுங்கி வச்சிர்றா. "உனக்கு என்னடி பிரச்சனை? ஏன் எல்லார் முன்னாடியும் என் மானத்த இப்படி வாங்கிட்டு இருக்கன்னு" சொல்ல, "என்ன பிரச்சனையா? உண்மை ஏதோ அதுதான் சொன்னேன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "உனக்கு சொந்தமான எல்லாமே எனக்கு சொந்தமாயிடுச்சு. இப்ப நீ 0க்கு சமம்ன்னு" ஹீரோயின புடிச்சு தள்ளி விட, அந்த இடத்துக்கு அவளோட பாய் ஃப்ரெண்ட் வந்து ஹீரோயின கீழ தள்ளி விட்டுர்றான். "எவ்வளவு தைரியம் தான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட இப்படி நடந்துக்குவ? உன்ன சும்மா விட மாட்டேன்டின்னு" சொல்ல, ஹீரோயின் அவளோட ஹேண்ட் பேக்ல இருந்து கத்தி எடுத்துறா. "என்னடா ஓவரா பேசுற? ஒழுங்கா என் முன்னாடி முட்டிக்கால் போட்டு மன்னிப்பு கேளு. இல்லன்னா உன்னோட கிட்னிய புடுங்கிருவேன்னு" சொல்லிட்டு இருக்க. இப்ப அங்க உள்ள எல்லாரும், "என்ன இந்த பொண்ணு இவ்வளவு மோசமா பேசுறான்னு" ஹீரோயின பார்த்து பேச, "எல்லாரும் இவனுக்கு தானே சப்போர்ட் பண்றீங்க. இவனோட உண்மையான முகம் யாருக்கும் தெரியாதுல்ல. உங்க யாருக்கும் நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாருன்னே தெரியாது. இவங்க 2 பேரும் ஏமாத்துக்காரவங்க. ஆனா நீங்க எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? கண்டிப்பா அவங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்னு" இவ கத்திய வச்சு மிரட்டிட்டு இருக்கா. இப்ப அந்த மேனேஜர் பாத்தீங்கன்னா, "டேய் என்னடா பாத்துட்டு இருக்க? ஒழுங்கா அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேளுன்னு" அந்த ஆளு சொல்ல, இவன் சொன்னத பார்த்த உடனே அவங்க 2 பேரும் ஷாக் ஆகிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா இந்த மேனேஜர் ஹீரோயின கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காரு.
இப்ப வர பாத்தீங்கன்னா, எல்லாமே தெரியாம நடந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் சொல்லிட்டு இருக்க. என்ன இந்த ஆளு நம்மகிட்ட வித்தியாசமா பேசுறானேன்னு ஹிரண்க்கு ஒரு டவுட். இப்ப வர பாத்தீங்கன்னா, "உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லப் போறேன் தெரியுமா? உன்னோட டேலண்ட்ட பாத்து உண்மையாவே நான் பூரிச்சு போயிட்டேன். உனக்கு அடுத்த லீடரா பொசிஷன் தரலான்னு இருக்கேன். இனிமே நீ சேல்ஸ் டிபார்ட்மெண்டோட லீடர்ன்னு சொல்ல, இவளால அத நம்பவே முடியல. மாசம் உனக்கு 5,00,000 சம்பளம். வருஷத்துக்கு 1,000,000 தாண்டி போயிரும் தெரியுமான்னு சொல்ல, இவன் சொல்றத அவ நம்ப முடியாம போன் எடுத்து வீடியோவ ஆன் பண்ணிக்கிறா. இப்ப என்ன சொன்னீங்களோ அத மறுபடியும் சொல்லுங்க. எவிடன்ஸ்க்கு வேணும்னு சொல்ல, ஒருவேளை சேர்மேன் கிட்ட போட்டு காட்டுமோன்னு, இந்த ஆளு சொன்னதையே மறுபடியும் சொல்ல, இவ அது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா. இப்ப இவ அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, நான் சாகப் போறேன்னு தெரிஞ்சுதான் கடவுள் எனக்கு இவ்ளோவும் குடுக்குறாரு போல. இனிமே நான் எனக்காக வாழப் போறேன் அப்படின்னு ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப அவங்க எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் மீட்டிங் ஹால்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் இப்படி இருந்துட்டு இருக்க, அந்த இடத்துக்கு சேர்மன் தான் வராரு. அவரு ஹீரோயின லிஃப்ட்ல பார்த்து பேசியிருப்பார் இல்லையா? அதனால அவள பார்த்து சிரிச்சுட்டு இருக்க, இந்த மேனேஜர் என்ன யோசிக்கிறானா, ஆஹா! பொண்ணுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக நேராவே வந்துட்டாரா அப்படின்னு யோசிச்சுட்டு, நம்ம கம்பெனி பத்தி ஒரு சில ரூமர்ஸ்லாம் கேள்விப்பட்டேன். அதெல்லாம் கண்டிப்பா உண்மையா இருக்காதுன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, ஆமாமா கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன்னு இந்த மேனேஜர் சொல்லிட்டு இருக்க, சரி எல்லாரும் நல்லபடியா வேலை பாருங்கன்னு அவரு இந்த இடத்த விட்டு போக, இப்ப இந்த இடத்துக்கு இன்டர்வியூக்கு ஹீரோவோட சேர்ந்து 2, 3 பசங்க வராங்க. அப்படி ஹீரோ உள்ள வந்துட்டு இருக்கும்போது, இவ ஹீரோவ பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிறா. ஏன்னா ஹீரோயினுக்கு ஹீரோ கூட தான் ஒண்ணா இருந்தோன்றது லைட்டா ஞாபகம் இருக்கு. இப்ப இவன பார்த்த உடனே, ஆஹா! இது அந்த பையனாச்சு. ஆனா இந்த பையன் காசுக்காக தன்னை விக்கிற பையன் தானே. இவன் எதுக்காக இன்டர்வியூ வந்திருக்கான்னு யோசிச்சுட்டு, இவ டக்குன்னு அவளோட முகத்த மறைச்சுக்கிட்டே ஹீரோவ பார்க்க, என்ன இந்த பொண்ணு இப்படி பண்றான்னு ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இந்த பையனோட டீட்டெயில்லாம் வேணும்னு சொல்ல, பக்கத்துல உள்ளவன் ஹீரோவோட டீட்டெயில்லாம் சொல்லிட்டு இருக்கான். என்னடான்னு பார்த்தா, ஹீரோ இந்த இடத்துக்கு இன்டர்வியூக்காக வந்திருக்கான். இப்ப இந்த இன்டர்வியூல ஹீரோ கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க. ஆனா இது சாதாரண ஜாப் தான். இந்த ஜாப்க்கு எதுக்காக அப்ளை பண்ணீங்கன்னு கேட்க, நான் நெறைய கத்துக்கணும்ன்றதுக்காக தான் அப்ளை பண்ணியிருக்கேன்னு ஹீரோ ஆன்சர் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா ஹீரோ ஒரு வழியா அந்த இன்டர்வியூல செலக்ட் ஆகிடுறான். இவன் இப்படி செலக்ட் ஆயிட்டு இருக்க, ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, இந்த பையன் நல்லா படிச்சிருக்கான், வேலைக்கும் வந்திருக்கான். அப்புறம் எதுக்காக கிளப்ல அந்த மாரி பையன் மாரி வேலை பார்க்கணும்? பாவம் அவனுக்கு என்ன கஷ்டமோ அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினோட வேலைய பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து, இந்தா இதெல்லாம் 10 மணிக்குள்ள பிரிண்ட் எடுத்து குடுக்கணும். அப்புறம் டெய்லி எனக்கு காலைல 9 மணிக்கு வந்த உடனே காஃபி குடிக்கணும் ஓகேவா? மத்தியானம் சாப்பாடு வாங்கிட்டு வரணும்னு இவன் ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டு இருக்கான். ஆனா நான் இந்த வேலை பார்க்கறதுக்காக வரலையேன்னு ஹீரோ சொல்ல, இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறா. இப்ப ஹீரோயின் வந்து அவன பார்த்து என்ன சொல்றானா, புதுசா வந்திருக்கான் அப்படின்றதுக்காக உன் இஷ்டத்துக்கு அவன் கிட்ட பேசிட்டு இருப்பியா? சரி, உன்ன விட நான் ஹையர் பொசிஷன்ல இருக்கேன். இனிமே நான் சொல்றத தான் நீ கேட்கணும். மதியானம் லஞ்ச் இங்க வாங்கணும், காஃபி இங்க வாங்கணும். அதுவும் 10 கிலோமீட்டர் தள்ளி போய் சூடா தான் வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்க. என்னால எப்படி அவ்ளோ தூரத்துல போய் வாங்க முடியும்னு இவன் கேட்க, நீ இவன வாங்க சொல்லும்போது எனக்கு வாங்கிட்டு வர மாட்டியா? உனக்கு இந்த கம்பெனில வேலை பார்க்கணும்னு ஆசையா இருந்தா நீ இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும்னு சொல்ல, அவனும் வேற வழி இல்லாம அமைதியா அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப ஹீரோயின் ஹீரோவ இப்படி காப்பாத்துனத பார்த்த உடனே, ஹீரோ பாத்தீங்கன்னா இவளையே வச்சுக்கன்னு வாங்காம பார்த்துட்டு இருக்கான். இவன் பார்த்துட்டு, மேடம் இதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் எங்கேயாவது மீட் பண்ணியிருக்கோமான்னு கேட்க, ஆஹா! இந்த பயபுலைக்கு நான் தான் அவன் கூட ஒண்ணா இருக்கேன்னு தெரிஞ்சா, கண்டிப்பா என்னோட மான மரியாதையே போயிருமே அப்படின்னு நினைச்சுட்டு, கண்டிப்பா இல்ல. ஆனா என்ன பாக்குற எல்லாரும் இப்படிதான் சொல்லுவாங்க தெரியுமா? நீங்க மட்டும் என்ன புதுசா? எல்லாரும் என்ன பாக்குறப்ப எங்கேயோ பார்த்த மாரி தான் இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு, இவ ஏதோ சமாளிச்சுட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப ஹீரோயின் வேலைய பார்த்துட்டு இருக்க. அவள பார்க்க இந்த மேனேஜர் தான் வரான். இப்ப அவன் வந்து, நம்ம கம்பெனியோட 30வது ஆனிவர்சரி வருது. அந்த ஆனிவர்சரில நம்ம சேர்மேன்க்கு பக்கத்துல உங்களுக்கு சீட் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு சொல்ல, இப்ப அவள பார்த்தீங்கன்னா, என்னாச்சு மேனேஜர் வர வர உன்னோட ஆட்டிட்யூட் ரொம்ப மாறுதே. நான் ஃபர்ஸ்ட் பார்த்த மேனேஜர் நீ இல்லையேன்னு சொல்ல, மேடம் நீங்க சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும். உங்களோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நான் 1 மாசம் மட்டும் தான் இங்க வேலை பார்ப்பேன். அதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டு நான் போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏன் இந்த பொண்ணு இங்க விட்டு போயிருவேன்னு சொல்றா? ஒருவேள 1 மாசத்துக்கு அப்புறம் சேர்மனோட சீட்ல உட்கார்ந்துருவாளான்னு யோசிச்சுட்டு இருக்க. இப்ப அவனோட ஃபோனுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. பார்த்தா அந்த 30வது ஆனிவர்சரி மீட்டிங்ல சேர்மன் அவரோட வாரிசு அறிவிக்க போறதா இருக்கு. இப்ப அந்த மெசேஜ பார்த்த உடனே, ஆஹா! மேடம் அதுக்காக தான் இப்படி சொல்லிட்டு போறாங்களா? என்னால இத நம்பவே முடியல. சேர்மன் மேடத்துக்கு ஐஸ வச்சு எப்படியாவது அடுத்த பொசிஷனுக்கு போயிற வேண்டியதான்னு இவன் பேசிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் இவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கேட்டுறான். இப்ப அவன் கேட்ட உடனே, ஜூமிங் சேர்மனோட பொண்ணா? ச்சே! எவ்ளோ பெரிய நல்ல வாய்ப்ப மிஸ் பண்ணிட்டேன். நான் மட்டும் இப்ப அவளுக்கு பாய் ஃப்ரெண்டா இருந்திருந்தேன்னா, சேர்மன் வீட்டுக்கு மருமகனா போயிருப்பேனேன்னு இவன் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, அவங்க கம்பெனியோட 30வது ஆனிவர்சரி தான் காட்டுறாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் பணக்கார வீட்டு பொண்ணு மாரி சூப்பரா ரெடி ஆயிட்டு வரா. ஏன்னா, அவ முடிவு பண்ணியிருப்பா இல்லையா? இந்த உயிரோட இருக்க கொஞ்ச நாளும் நமக்கு புடிச்ச மாரி தான் வாழணும்னு. அதுக்காக அவ இப்படி சூப்பரா ரெடி ஆயிட்டு வர, அத பார்த்தவுடனே இந்த மேனேஜர் பார்த்தீங்கன்னா, "வாங்க மேடம் வாங்க. இந்த ட்ரெஸ்ல பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க" அப்படின்னு. இந்த ஆளு பார்த்தீங்கன்னா, பணக்கார பொண்ணுங்கன்னா இப்படிதான் இருப்பாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்க.
இவ இப்படி சூப்பரா ரெடி ஆயிட்டு வந்தத பார்த்த உடனே இவளோட பாய் ஃப்ரெண்டோட லவருக்கு ஒரே பொறாமையா இருக்கு. என்ன மேடம் பெரிய மகாராணி நினைப்போ, எதுக்காக இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வர? இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்து அந்த மேனேஜரையும் என்னோட பாய் ஃப்ரெண்டையும் செடியூஸ் பண்றதுக்காக வந்திருக்கியான்னு கேட்க, இப்ப அவள பாத்தீங்கன்னா உன் மண்டையில ஏதாவது இருக்கா இல்லையா? இது கம்பெனி பார்ட்டி, உன்ன மாதிரி அசிங்கமா வந்தா நிப்பாங்க. அதனாலதான் நான் என்ன மாதிரி அழகா வந்துட்டேன்னு ஹீரோயின் அவளையே புலி பண்ண ஆரம்பிக்கிறா. இப்ப அவங்க எல்லாரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இவளோட பாய் ஃப்ரெண்ட் தான் வரான். இப்ப அவனை பார்த்த உடனே அந்த பொண்ணு பாத்தீங்களா இவ இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றதுக்கு காரணம் உங்களை கரெக்ட் பண்றதுக்காக தான் சொல்ல, அவ உன்னை விட ஹையர் பொசிஷன்ல இருக்கா, அவகிட்ட இப்படிதான் பேசுவியா, ஒழுங்கா பேசுன்னு இவன் அந்த பொண்ணையை திட்டிட்டு இருக்க. என்ன நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு பேசிட்டு இருக்கும்போது இந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, பாஸ் இந்த பார்ட்டில அந்த பொண்ணை நம்ம கண்டுபிடிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு இருக்க. இவனும் ஓகேன்றான். இப்ப இந்த சைடு இவளோட பாய் ஃப்ரெண்டு ஹீரோயின்காக இது உனக்காக தான், இத போத்திக்கன்னு அவளுக்காக ஸ்கார்ஃப் எல்லாம் கொடுக்க, இத பார்த்தோம்னா அவளோட லவர் செமகாண்டாயிட்டு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அவளுக்கு இப்படிலாம் பண்ணாதன்னு சொல்ல அவன் இவளை பிடிச்சு தள்ளி விட்டுறான். இப்ப அவன் ஹீரோயினோட கைய பிடிச்சிட்டு, இங்க பாரு உன்னை என்னை பிரிச்சது இவதான், நான் வேணும்னு உன் கூட பிரேக்கப் பண்ணல, எல்லாத்துக்கும் காரணம் இவளோட பிளான் தான், உண்மையாவே என் மனசுல நீ தான் இருக்க தெரியுமா, நான் இப்போ உன்னை காதலிச்சுட்டு தான் இருக்கேன்னு ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கேன். அத பார்த்தவொன்னே அந்த பொண்ணு செம காண்டாயிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வயிறு கலக்குற மாதிரியே இருக்கும்டா. ஏன்னா அந்த அளவுக்கு நீ கேவலமா இருக்க. உன்னை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. நான் உன் கூட வருவேன்னு கனவுல கூட நினைச்சு பார்க்காதன்னு இவன் இந்த ஸ்கார்ஃப் எல்லாம் தூக்கி போட்டுட்டு இருக்க. ப்ளீஸ் நான் பண்ணது தப்புதான், என்ன மன்னிச்சிருன்னு இவன் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. இங்க பாரு, தேவையில்லாம லைஃப்ல குறுக்க வராத, இந்த இடத்த விட்டு போயிருன்னு அவன் சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அதான் உன்னை போக சொல்றாங்களே தள்ளி போடான்னு சொல்ல, டேய் இது எனக்கும் அவளுக்கும் இடையில உள்ள பிரச்சனை, நீ இந்த பிரச்சனையில தலையிடாதுன்னு அவன் ஹீரோ கூட சண்டை போட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா பொண்ணுங்க கிட்ட ரொம்ப ஜென்டிலா நடந்துக்கணும்னு சொல்ல, உனக்கு என்ன இந்த கம்பெனியோட சேர்மன் நினைப்பா, எனக்கு என்ன தோணுதோ அததான் பண்ணுவேன், பாக்குறதுக்கே ரொம்ப கேவலமா இருக்கான்னு அவன் ஹீரோவை பத்தி ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு கோவம் வந்துட்டு இப்ப ஹீரோயின் ஹீரோவோட கைய பிடிச்சிட்டு, இந்த பையன் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான், அழகாவும் இருக்கான், எனக்கு பாய் ஃப்ரெண்டா இருக்க எல்லா தகுதியும் இருக்கு, உன்ன மாதிரி கேவலமான பையன் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவ ஹீரோவை காப்பாத்த ஹீரோக்கு ஒரே பெருமையா இருக்கு. ஆஹா அந்த பொண்ணு 2 டைம் நம்மள காப்பாத்திருக்காளே அப்படின்னு. இப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பார்ட்டி ஸ்டார்ட் ஆகுது. அந்த பார்ட்டில ஹீரோவோட அப்பா வந்து என்ன சொல்றாருன்னா, எனக்கு ரொம்ப வயசாயிட்டதுனால இந்த கம்பெனியை என்னோட வாரிசு கிட்ட ஒப்படைக்கலான்னு இருக்கேன், என்னோட வாரிசு யாருன்னு தான் நான் அந்த இடத்துல சொல்ல போறேன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த மேனேஜர் பாத்தீங்கன்னா ஹீரோயின் பக்கத்துல உட்காந்துட்டு அவளையே பார்த்து பார்த்து சிரிச்சிட்டு இருக்க. என்னாச்சு, இந்த ஆளுக்கு பைத்தியம் கீத்தியம் புடிச்சிருச்சான்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்க. இப்ப இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பார்ட்டியை விட்டே வெளியே வந்துடுறான். என்னடான்னு பார்த்தா அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருப்பான். அப்பா நான் யாருன்றத சொல்லாதீங்க, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம்னு சொல்ல, இப்ப அவரை பாத்தீங்கன்னா என் வாரிசு இந்த கம்பெனில தான் வேலை பாக்குது, கொஞ்ச நாள் கழிச்சு என்னோட வாரிசு யாருன்றத நான் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணுவேன்னு சொல்லிட. அதை பார்த்த உடனே இந்த மேனேஜருக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. இந்த சைடு ஹீரோ அவனோட கார்ல உட்கார்ந்துட்டு இருக்க. அவனோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, "ஏன் பாஸ் உங்கள பத்தி சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்கன்னு" சொல்ல, "நான் யாருன்னு சொல்லிட்டேன்னா எல்லாரும் எனக்கு மரியாதை குடுப்பாங்கடா. அவங்களோட உண்மையான ஃபேஸ் எனக்கு தெரியாம போயிரும். அதுக்காக தான் இப்போதைக்கு நான் சொல்லாம இருக்கேன்னு" சொல்ல, அவனும் ஓகேன்றான். இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட என்ன சொல்றானா, "பாஸ் கம்பெனில எல்லாரும் ஒரு விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்காங்க. அந்த ஜூமிங் இருக்காளே, அந்த ஜூமிங்கோட அப்பா உங்க அப்பான்னு சொல்றாங்க. ஒருவேளை அந்த ஜூமிங் உங்க அப்பாக்கு இல்லீகலா பிறந்த பொண்ணா இருக்குமோ? அந்த பொண்ண வேற நீங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. நான் சொல்றது கரெக்ட்டான்னு" சொல்ல, ஹீரோக்கு தூக்கி வாரி போட்டுருது. "டேய் அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லடான்னு" சொல்ல, இவன் பேசுறதெல்லாம் வச்சு ஹீரோக்கே ஒரு நிமிஷம் டவுட் வந்துருது. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட வேலைய பாத்துட்டு இருக்க. அங்க ஒரு பொண்ண பாத்தீங்கன்னா, "மேடம் இது என் கிராமத்துல இருந்து வந்த முட்டை. ரொம்ப ஃப்ரெஷ்ஷான முட்டைன்னு குடுத்துட்டு போக." இப்ப அடுத்த பொண்ணு வந்து, "உங்களுக்காக தான் ஆப்பிள், உங்களுக்காக தான் பாலுன்னு" ஹீரோயின்காக நெறைய சாப்பாடு பொருள வச்சுட்டு போக, என்னாச்சு இந்த ஆபீஸ்ல வேலை பாக்குற எல்லாருக்கும் ஏன் இப்படி பண்றாங்கன்னு இவன் முழிச்சிட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்த உடனே இந்த சைடு ஹீரோக்கு டவுட் ஆகுது. எதுக்காக இவளுக்கு இந்த அளவுக்கு மரியாதை குடுக்குறாங்க? இவ போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் வேற காஸ்ட்லியானதா இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்க. பார்த்தா ஹீரோயின் அவ செத்து போயிருவோன்ற பயத்துல தான் அவளுக்கு புடிச்ச மாரி காஸ்ட்லியான ட்ரெஸ்ன்னு எல்லாத்தையும் போட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்கா. அந்த விஷயம் ஹீரோக்கு தெரியாது. இப்ப அவன் இப்படி முழிச்சிட்டு இருக்கும்போது, ஹீரோயின பாத்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் எடுத்துட்டு வந்து, "இந்த ஆப்பிள் உங்களுக்காக தான், என்கிட்ட நெறைய சாப்பாடு இருக்குன்னு" சொல்லி குடுக்க, இப்ப ஹீரோ என்ன கேக்குறானா, "உனக்கு ஏதாவது பேக்ரவுண்ட் இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த மேனேஜர் வந்துடுறான். போதும் வாய மூடுறா, மேடம் கிட்ட நீ பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு, "மேடம் உங்களுக்காக ஃப்ரெஷ்ஷான மில்க்" அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு இருக்க. "உங்க எல்லாருக்கும் என்னாச்சு? ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு வித்தியாசமா இருக்குன்னு" இவ சொல்ல, இப்ப அந்த மேனேஜர் பாத்தீங்கன்னா, "மேடம் நீங்க எதுக்காகவும் ஃபீல் பண்ணாதீங்க. இன்னைக்கு ஒரு கம்பெனியோட முக்கியமான டின்னர் பார்ட்டி இருக்கு. அதுக்கு நீங்க யார விருப்பப்பட்டாலும் கூட்டிட்டு போகலாம்னு" சொல்ல, ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவ கூட ஹீரோவ கூட்டிட்டு வந்துடுறா. இப்ப இந்த பார்ட்டில எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க. இவங்க கிளையண்ட்ட பாத்தீங்கன்னா, "மேடம் இந்த கான்ட்ராக்ட்ல எல்லா சைனும் பண்ணிட்டேன். ஆனா 2 சைன் மட்டும் பண்ணல. நீங்க அந்த ட்ரிங்க்ஸ குடிச்சீங்கன்னா அந்த சைனையும் பண்ணிருவேன்னு" சொல்லி இவகிட்ட ஒரு மாரி பேசிட்டு இருக்க. ஹீரோயினும் வேற வழி இல்லாம அந்த ட்ரிங்க்ஸ குடிச்சிட்டு இருக்கா. இப்ப அந்த ஆள பாத்தீங்கன்னா, "உங்க பக்கத்துல இருக்கிறது யாரு? பாக்க புது பையனா இருக்கான்னு" சொல்ல,
ஆமா சார். அந்த பையன் இப்ப தான் வேலைக்கு வந்தான்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த ஆள பார்த்தீங்கன்னா, "இந்தாங்க மேடம், இன்னும் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணுங்கன்னு" சொல்லி குடுக்க, இவளே குடிச்சிட்டு இருக்கா. இப்பவே மறுபடியும் ஊத்தி குடுக்கலான்னு பாக்க, அந்த பொண்ணுக்கு பதிலா நான் குடிக்கிறேன்னு ஹீரோ சொல்ல, "நீ புதுசா வந்தவன் வாய மூடிட்டு இரு. கிளையண்ட் கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதான்னு" ஹீரோ சொல்லிட்டு, இப்ப அவகிட்ட ஒரு மாரி பண்ணிட்டு இருக்க, "யோவ் கிழவா! உனக்கு என்னதான் வேணும்? என்ன போட்டு தடவிட்டு இருக்கன்னு" ஹீரோயின் சொல்ல, அந்த ஆளு கோவத்துல இவ கழுத்த பிடிச்சிடுறான். இத பார்த்தவனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்க, இவளும் இவளோட ஹேண்ட் பேக்லாம் எடுத்து அந்த ஆள அடிக்க ஆரம்பிக்கிறா. என்கிட்டயே தப்பா நடக்க பாக்குறியாடா போடான்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த சைடு ஹீரோ அந்த கான்ட்ராக்ட கிழிச்சு போட்டு, உன்ன மாரி ஒரு கேவலமான ஆளோட கான்ட்ராக்ட் எங்களுக்கு தேவையே இல்லன்னு 2 பேரும் அந்த ஆள ஒரு வழியாக்கிட்டு அந்த இடத்த விட்டு வெளிய வராங்க. இவ வெளிய வந்த உடனே ஹீரோயின் என்ன சொல்றான்னா, "என்ன காப்பாத்தணுன்றதுக்காக அந்த ஆள அடிச்சு போட்டுட்டியே! இதனால உன்னோட வேலை போயிருச்சுன்னா என்ன பண்ணுவேன்னு சொல்ல, உன்ன விட அந்த வேலை ஒண்ணும் முக்கியம் இல்லன்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்ப அவன் இப்படி சொல்லிட்டு இருக்க ஹீரோயின் அதே இடத்துல மயக்கம் போடுற மாரி போக, ஹீரோ அவள புடிச்சிடுறான். பார்த்தா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க, ஹீரோவ தூக்கிட்டு வந்து கார்ல உட்கார வச்சிடறான். இப்ப கார்ல உட்கார வச்ச உடனே இவளுக்கு போதை தலைக்கேறிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு சீட் பெல்ட்லாம் போட்டு விட்டுட்டு இருக்க. இவ ஹீரோவ புடிச்சிட்டு ஒரு வழி ஆக்கிட்டு இருக்கா. இப்ப அவள பாத்தீங்கன்னா ஹீரோவ கிஸ் பண்ணலான்னு கிட்ட வர, சீட் பெல்ட் போட்டதுனால கிட்ட வர முடியல. இது வேற ஒரு தொல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவள பாத்தீங்கன்னா ஹீரோவ கன்னத்துல கிஸ் பண்ண, இவ ரொம்ப ஷாக் ஆயிட்டு, என்ன இது அன்னைக்கு அந்த பொண்ணு கூட ஒண்ணா இருந்த ஞாபகம் வருதே அப்படின்னு இப்பவே ஹீரோயின் கிட்ட பேசலான்னு வர, அவ மொத்தமா மட்டையாகிறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் 2 பேரும் ஆஃபீஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்க. இவ்ள பார்த்தீங்கன்னா, ஆஹா! கான்ட்ராக்ட்ட கிழிச்சு போட்டோமே! என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையேன்னு முழிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா, இவ வேற கிஸ் பண்ணிட்டா. என்ன பண்றது? எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பேசுறதுன்னு தெரியலையேன்னு 2 பேரும் திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா சொல்லணும். நீ பாட்டுக்கு கான்ட்ராக்ட்ட கிழிச்சு போட்ட. வேலை போயிருச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்ல, அத பத்தி கேட்கல. கார்ல நம்ம 2 பேருக்கும் நடுவுல நடந்துச்சே, அத பத்தி கேட்கிறேன்னு சொல்ல, என்ன நடந்துச்சு? நம்ம 2 பேருக்கு நடுவுல ஏதாவது நடந்துச்சான்னு இவ கேட்டுட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு மேனேஜர் வந்து ஹீரோவ புடிச்சு திட்டுறான். "உன்னால தான் இந்த கான்ட்ராக்ட் போயிருச்சு. நீ தான் அந்த கான்ட்ராக்ட்ட கிழிச்சு போட்டியா?" அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்க. இல்ல அவன் கிழிக்கல. நான் தான் அந்த கான்ட்ராக்ட்ட கிழிச்சேன்னு ஹீரோயின் பழிய ஏத்துக்க. மேடம் நீங்க எதுக்காக உங்க மேல பழிய போட்டுக்கிறீங்க? எல்லாத்துக்கும் காரணம் அந்த புதுசா வந்த பையன் தான். நீங்க கவலைப்படாதீங்க. நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோவோட அப்பா வந்துடுறாரு. இப்ப அவரு வந்து, "இங்க பாரு, இந்த கான்ட்ராக்ட் விஷயமா யாரையும் நீ எதுவும் பண்ணக்கூடாது. 300 மில்லியன் போனா போகட்டும். இந்த கான்ட்ராக்ட்ட விட்டு தள்ளு. இதுக்காக புதுசா வந்த பையனெல்லாம் வேலைய விட்டு தூக்கக்கூடாதுன்னு" அவரு ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போக, மேடம் கிழிச்ச கான்ட்ராக்ட்டுக்காக பாஸ் இவ்ளோ தூரம் வந்துட்டாரான்னு அவன் முழிச்சுட்டு இருக்க. இப்ப இந்த சைடு ஹீரோயின் வந்து என்ன சொல்றான்னா, "உண்மையாவே நம்மளோட சேர்மன் ரொம்ப நைஸ்ல. உனக்காக வந்து இவ்ளோ தூரம் பேசிட்டு போயிருக்காரு. நம்ம கான்ட்ராக்ட்ட கிழிச்ச விஷயம் ஆக்சுவலா கம்பெனில யாருக்கும் தெரியாது. அதுக்குள்ள எப்படி சேர்மனுக்கு போச்சுன்னு சொல்ல, மேபி அந்த கிளையண்ட் சைட்ல இருந்து கூட போயிருக்கலாம்னு ஹீரோ சொல்ல, ஆமாமா அப்படி கூட போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "உனக்கு நம்ம சேர்மன முன்னாடியே தெரியுமான்னு?" கேட்க, "எனக்கு எப்படி அவர முன்னாடி தெரியும்? எனக்கு இதுக்கு முன்னாடிலாம் அவர தெரியாது. கம்பெனிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும்ன்னு" சொல்ல, இவனும் அமைதியா விட்டுர்றான். இப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நேரா ஒரு கிளையண்ட் கூட தான் பேசிட்டு இருக்கா. 200 மில்லியன் ப்ராஜெக்ட்காக இவ உட்கார்ந்து பேசிட்டு இருக்க. மேடம் இந்த ப்ராஜெக்ட் பத்தி அப்புறமா பேசலாம்னு அவரு போன கட் பண்ணிடுறாரு. இப்ப அவள பாத்தீங்கன்னா அவளோட கேபின்க்கு வந்து அந்த ப்ராஜெக்ட்டுக்காக மெயில்லாம் பண்ணிட்டு டயர்ல அதே இடத்துல படுத்து தூங்கிடுறா. இவ இப்படி தூங்கிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட அசிஸ்டன்ட்க்கு மெசேஜ் அனுப்பி இந்த கம்பெனியோட ப்ராஜெக்ட் வாங்கியிருக்கணும். அது என் ஆளோட மெயில் ஐடிக்கு வந்திருக்கணும்னு சொல்ல, பார்த்தா அவ தூங்கி எந்திரிக்கும்போது அவளோட மெயிலுக்கு ப்ராஜெக்ட் ஓகேன்னு வந்திருக்கும். இத பார்த்த உடனே இவ செம ஹாப்பி ஆயிட்டு, ப்ராஜெக்ட் ஓகே ஆயிடுச்சுன்னு இவ தாம் தூம்னு எந்திரிக்க, பார்த்தா ஹீரோவ ரொம்ப க்ளோஸா பார்த்துட்டு இருக்கா. இப்ப அவங்க 2 பேரும் இப்படி பார்த்துட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, என்னால நம்பவே முடியல. யான்சன் கம்பெனியோட ப்ராஜெக்ட் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, உண்மையாவே நீ நல்ல காரியம் பண்ணியிருக்கன்னு சொல்ல, நான் எதுவுமே பண்ணல. நான் சாதாரண மெயில் தான் அனுப்பிச்சேன். ஆனா அவங்க இந்த அளவுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் சந்தோஷப்பட்டுட்டு அமைதியா வெளிய வந்துடுறான். இப்ப அவன் வெளிய வந்து அவனோட அசிஸ்டன்ட் கூட பேசிட்டு இருக்க. அவன பார்த்தீங்கன்னா, "பாஸ் அந்த பொண்ணுகிட்ட நீங்க கேர்ஃபுல்லா இருங்க. அவ மேல லவ்ல மட்டும் விழுந்துராதீங்க. ஒருவேள லவ்ல விழுந்துட்டா அவ உங்களோட தங்கச்சின்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவீங்கன்னு" சொல்ல, "டேய் அவ தங்கச்சி இல்லன்னு சொல்றாடா. அவளுக்கும் சேர்மனுக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லன்னு சொன்னான்னு" சொல்ல, "அதெல்லாம் நம்பாதீங்க பாஸ்" அப்படின்னு இவ பேசிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு கரெக்ட்டா ஹீரோயின் வந்துடுறா. இப்ப ஹீரோயின் வந்து, "யார் இவரு? இவர நான் கம்பெனில பார்த்ததே இல்லன்னு" சொல்ல, "அவரு என்னோட ஃப்ரெண்டு. கிளப்ல வேல பார்க்குறாரு. இப்படி கிளப்ல என் கூட வேலை பார்த்தவர்ன்னு" சொல்ல, "ஆனா அவரு இப்போ உன்ன பாஸ்ன்ல கூப்பிட்டாருன்னு" ஹீரோயின் சொல்ல, "பாஸா? நாங்க 2 பேரும் செல்லமா அப்படிதான் பேசிக்குவோம்ன்னு" ஹீரோ ஏதேதோ சொல்லி சமாளிக்கிறான். இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "லாஸ்ட் டைம் ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க் யூ. நீ இல்லன்னா என்ன நடந்திருக்குன்னே தெரியாது தெரியுமா? சரி இனிமே நீ உன்னோட வேலையில கான்சன்ட்ரேட் பண்ற வழிய பாரு. என்னதான் இருந்தாலும் நீ சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஆள் ஆயிட்டன்னு" ஹீரோவ அப்ரோச் பண்ணிட்டு போக
இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, "பாஸ் இந்த பொண்ண பார்த்தா சாதாரண பொண்ணு மாரி தெரியல. எதுக்கும் அவகிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்கன்னு" சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயினுக்கு அவளோட அம்மா கால் பண்றாங்க. இப்ப அவங்க அம்மா கால் பண்ணி, "ஏன்டி காசு அனுப்ப சொன்னா நீ அனுப்பவே மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஏம்மா இத்தன நாள் கழிச்சு கால் பண்ணியிருக்கீங்க. நல்லா இருக்கியா? சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேட்டீங்களா? தலை வலிக்குதுன்னு சொன்னேன். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன். என்னாச்சு உன் தலைக்குன்னு ஒரு வார்த்தை கேட்டீங்களா? என் மூளைக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு டாக்டர் சொன்னாங்க. அத பத்தியாவது நீங்க விசாரிச்சீங்களான்னு" கேட்க, "சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காத. தலைவலி எல்லாருக்கும் இருக்கிறது. உன் தம்பிக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கு. அவன் கேர்ள் ஃபிரெண்டுக்கு செலவு பண்றதுக்கு காசு வேணும். உன் கார்டு என்கிட்ட தான் இருக்கு. மறந்து போயிட்டியா? சீக்கிரம் உன் சம்பளத்த போட சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்க. இவங்க அம்மா இப்படி பேசுறத பார்த்த உடனே ஹீரோயின் ரொம்ப சோகமாயிடுறா. இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா, உன் பாஸ்புக் என்கிட்ட தான் இருக்குன்றத மறந்துறாத. நான் அதுல உள்ள பணம் எல்லாத்தையும் எடுக்க போறேன். சீக்கிரம் இன்னும் கொஞ்சம் பணத்த போட்டு விடுன்னு சொல்ல, நான் சாகணும்னு தானே நீங்க எல்லாரும் ஆசைப்படுறீங்க. சின்ன வயசுல இருந்து நீங்க என்ன ஒழுங்காவே நடத்துனதுல இல்லன்னு ஹீரோயின் ஒரு பிளாஷ்பேக்க தான் யோசிச்சு பாக்குறா. ஹீரோயின் சின்ன வயசா இருக்கும்போது அவங்க அம்மா இவள போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. பையன் பொறந்ததுனால எல்லா பாசமும் அந்த பையன் மேல தான். இவ ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துட்டு வந்து நல்ல மார்க் எடுத்திருக்கேன்னு சொன்னா கூட அவங்க அம்மா பாராட்ட மாட்டாங்க. அவங்க தம்பிய தான் பாராட்டிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, நான் உங்களுக்கு பொண்ணா இருக்கிறதுக்கு இல்லாமயே போகலாம். நான் இந்த உலகத்துல ஏன்டா பொறந்தேன்னு இருக்கு. அந்த கடவுள் இந்த உலகத்துல என்ன படைக்காமயே போயிருக்கலான்னு இவ ஃபோன கட் பண்ணிடுறா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவங்க அம்மா கிட்ட பேசினதுக்கு அப்புறம் ரொம்ப சோகமாயிட்டு, என் வாழ்க்கைய நான் வாழணும். என் பணத்த யாருக்கும் இனிமே நான் குடுக்க மாட்டேன். என் பணத்த நானே வச்சு வாழ போறேன்னு ஹிரண் இப்ப பேங்குக்கு தான் வரா. இவ வர்றத பார்த்த உடனே ஹீரோவும் அவனோட அசிஸ்டன்ட் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுடுறானுங்க. இப்ப அவனோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, "பாஸ் கண்ணுல கண்ணாடி போட்டுக்கங்க. அவள பாக்குறோம்னு தெரியக்கூடாதுன்னு" சொல்ல, "அட முண்டமே காருக்குள்ள தானே இருக்கோம். அப்புறம் எப்படி அவ பாப்பான்னு" ஹீரோ சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாஸ் பாருங்க பாருங்கன்னு" 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பேங்குக்கு போயிட்டு அவ இவ்ளோ நாள் சம்பாதிச்ச பணம் எல்லாத்தையும் வித்ட்ரா பண்றா. இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா, "மொத்தம் 10,00,000 வித்ட்ரா பண்றீங்க. இவ்ளோ பணம் எதுக்காக வித்ட்ரா பண்றீங்க? அதுக்கான சரியான காரணம் சொல்லுங்கன்னு" சொல்ல, நான் என்னோட பணம் எல்லாத்தையும் செலவு பண்ண போறேன். அந்த பணத்த வைக்க இந்த பேக் போதுமான்னு இவ பெரிய பை மூட்டைய எடுத்து குடுக்க, "போதும் மேடம் இதுலயே வச்சுக்கலான்னு" அவங்க பணம் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. இப்ப இவள பாத்தீங்கன்னா, அந்த பண மூட்டைய தூக்க முடியாம தூக்கிட்டு வந்துட்டு இருக்க. "பாஸ் இவகிட்ட எவ்ளோ மணி இருக்கு பாருங்க. கண்டிப்பா இது உங்க அப்பாவோட பணமா தான் இருக்கணும். இல்லன்னா சாதாரணமா வேலை பாக்குற பொண்ணுகிட்ட எப்படி இவ்ளோ பணம் இருக்குன்னு" அவ ஏத்தி விட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் ஒரு லக்ஸரியான ஹோட்டலுக்கு தான் வரா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "எனக்கு புடிச்ச சாப்பாட சாப்பிட்டு நான் என்ஜாய் பண்ண போறேன்" அப்படின்னு இப்ப அவ ஹோட்டலுக்கு வந்து அவளுக்கு புடிச்ச சாப்பாடு எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கா. பாத்தா அந்த சைடு ஹீரோவும் அவனோட அசிஸ்டன்டும் பக்கத்து டேபிள்ல உட்கார்ந்து பாத்துட்டு இருக்கானுங்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா 10 நாள் சாப்பிடாம இருந்து சாப்பாட பாத்த மாரி வெளுத்து கட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த வெயிட்டர பாத்தீங்கன்னா, பாக்க பணக்கார பொண்ணு மாரி இருக்கா. ஆனா இப்படி திங்கிறாளேன்னு பாத்துட்டு இருக்க. "பாஸ் உன் குடும்பத்துல உள்ள எல்லாரும் இப்படிதான் சாப்பிடுவீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. "டேய் அமைதியா இருடான்னு" ஹீரோ குழம்பி போய் ஹீரோயின பாத்துட்டு இருக்க. அவன பாத்தீங்கன்னா, "பாஸ் கண்டிப்பா அது உங்க தங்கச்சியா தான் இருக்கணும். பாருங்களேன் அப்பாவோட பணத்த எடுத்துட்டு வந்து எப்படி செலவு பண்ணிட்டு ஜாலியா இருக்கான்னு" ஏத்தி விட்டுட்டு இருக்க. ஹீரோக்கு செம காண்டாயிட்டு இருக்கு. இப்ப ஹீரோயின் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம், "மேடம் இந்த சாப்பாடெல்லாம் உங்களுக்கு புடிச்சிருக்கான்னு?" கேட்க, "ஆமா, ஆமா ரொம்ப புடிச்சிருக்கு. உங்களுக்கு டிப்ஸ் தரணும்ல. இந்தாங்க டிப்ஸ்ன்னு" இவன் நெறைய பணம் எடுத்து குடுக்க, இவ்ளோ பணமான்னு அவங்க 2 பேரும் வாய பொளந்துடுறாங்க. இப்ப அவங்க எல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு கரெக்ட்டா ஹீரோவோட அப்பாவும் வந்துடுறாரு. அவரு எதர்ச்சியா தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இப்ப அவர பார்த்த உடனே ஹீரோவும் அவனோட அசிஸ்டன்டும் முகத்த மூடிட்டு இருக்க, அவரு ஹீரோயின பார்த்த உடனே பேச வராரு. "உன்ன ஆக்சிடென்ட்டா எங்க பாப்பேன்னு நெனச்சே பார்க்கலாமா? நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, "நல்லா தான் சேர்மேன் இருக்கேன்னு" 2 பேரும் ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருக்காங்க. இப்ப வேற பாத்தீங்கன்னா, நல்லா வேலை பாக்கணும்னு ஹீரோயின ஷோல்டர்ல தட்டி குடுக்க, ஹீரோக்கு கன்ஃபார்மே ஆயிருது. இவ அவங்க அப்பாவோட பொண்ணுதான்றது. இப்ப வர பாத்தீங்கன்னா, ஹீரோயின் கூட சந்தோஷமா இப்படி பேசிட்டு இருக்க, "வாங்க சேர்மன் என் கூட ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுங்கன்னு" 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இத பார்த்தவன அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, "பாஸ் இதுல எந்த டவுட்டும் வேணாம். உங்க அப்பாக்கு தனியா ஒரு ஃபேமிலி இருக்குன்னு இவ சொல்லிட." ஹீரோ ரொம்ப சோகமா அன்னைக்கு நைட்டே சரக்கு அடிக்கலான்னு வந்துடுறான். என்னடான்னு பார்த்தா அவன் ஹீரோயின லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். இப்ப அவன் லவ் பண்ண பொண்ணு தங்கச்சின்னு தெரிஞ்சவன உட்கார்ந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவனோட ஃப்ரெண்ட் தான் வரான். இப்ப அவனோட ஃப்ரெண்ட் கிட்ட ஹீரோ என்ன கேட்கிறான்னா, "டேய் என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனைடா. ஆக்சுவலா அவன் ஒரு பொண்ண காதலிக்கிறான். ஆனா அவன் காதலிக்கிற பொண்ணு அவனோட தங்கச்சியா இருக்குமோன்னு ஒரு டவுட்ன்னு சொல்ல, உனக்கு ஃப்ரெண்டா? அதுவும் எனக்கு தெரியாம. நீ யார பத்தி பேசுற? உன்ன பத்தியா பேசுற?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்ல, இல்ல நான் என்ன பத்திலாம் பேசலன்னு" ஹீரோ சொல்ல, இப்ப அவனோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, "உனக்கு அவ்ளோ டவுட்டா இருந்தா ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாருடான்னு" சொல்ல, "ரொம்ப தேங்க் யூ மச்சான். இந்த ஹெல்ப்ப நான் மறக்க மாட்டேன்னு" ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் அவங்களோட வேலைய பார்த்துட்டு இருக்க, ஹீரோட அசிஸ்டன்ட் டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் அனுப்பிச்சுடுறான். பார்த்தா அவங்க 2 பேரும் அண்ணன், தங்கச்சி இல்லன்னு வர, ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட கைய பிடிச்சுட்டு, "என் கூட வா உன்கிட்ட தனியா பேசணும்னு" சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு இருக்க, பார்த்தா ஹீரோயின் அந்த பொண்ணு மேல இடிச்சிடுறா. அப்படி இடிச்சதுல அவ கையில வச்சிருந்த ஃபைல்லாம் கீழ விழ, "உனக்கு என்ன கண்ணு தெரியலையா? எதுக்காகடி என் மேல இடிச்சன்னு" அவ ஹீரோயின பார்த்து திட்டிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு அவளோட பாய் ஃப்ரெண்ட் வந்து அவள புடிச்சு கீழ தள்ளிடுறான். "எவ்வளவு தைரியம் இருந்தா மேடம் கிட்ட இப்படி பேசுவ? இங்க வாங்க இவள இங்க இருந்து கூட்டிட்டு போங்கன்னு" சொல்ல,
இப்ப அவள பாத்தீங்கன்னா, சினிமா நல்லவ மாரி நடிச்சிட்டு இருக்காத. என் பாய் ஃப்ரெண்ட மயக்கி உன் பக்கம் இழுத்துக்கிட்டலன்னு சொல்ல, இப்ப இந்த இடத்துக்கு செக்யூரிட்டி ஆளுங்க வந்து அவள அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அவளோட பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்றான்னா, "உங்க அப்பா கிட்ட சொல்லி எனக்கு ஏதாவது ப்ரமோஷன் குடுக்க சொல்லலாம்ல. நான் இந்த கம்பெனில ரொம்ப வருஷமா வேலை பாக்குறேன்னு சொல்ல, என்னது ஏன் அப்பா கிட்டயா? எங்க அப்பா செத்து பல வருஷம் ஆகுதுடான்னு இவ சொல்லலான்னு வர, ஹீரோ டக்குன்னு அவளோட வாய மூடிட்டு, என் கூட வா நான் உன்கிட்ட தனியா பேசணும்னு அவள தனியா கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப தனியா கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ அவ கிட்ட போய் நின்னுட்டு இருக்க, இவ டக்குன்னு ஹீரோவ தள்ளி விட்டுறா. "என்னாச்சு? என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இந்த கம்பெனில உள்ள எல்லாரும் உன்ன சேர்மனோட பொண்ணுன்னு நெனைக்கிறாங்கன்னு" சொல்ல, "என்னது சேர்மன் பொண்ணா? ஆஹா! அதுக்காக தான் எல்லாரும் என்கிட்ட இப்படி நடந்துக்கிறாங்களான்னு" ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்க, இவனும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். "நான் எப்படா சொன்னேன் சேர்மனோட பொண்ணுன்னு? சேர்மனோட பொண்ணா இருந்தா நான் ஏன் இங்க வந்து சாதாரண எம்ப்ளாயியா வேலை பார்த்துட்டு இருக்க போறேன்? போய் சேர்மன் சீட்லயே உட்கார்ந்துக்க மாட்டேனா? சரியான முட்டாளுங்களா இருப்பானுங்க போலயேன்னு" யோசிச்சுட்டு இருக்க, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "நீ சேர்மன் பொண்ணு இல்லன்னு தெரிஞ்சா அவங்க எல்லாரும் உன்ன புல்லி பண்ண போறாங்கன்னு" சொல்ல, யாரு என்ன புல்லி பண்ணுவாங்க? அதான் நீ என் கூட இருக்கல்ல. நீ காப்பாத்த மாட்டியா? அதெல்லாம் யாரும் புல்லி பண்ண மாட்டாங்க. அப்படியே ஏதாவது பண்ணாலும் அடிச்சு மூஞ்ச உடைச்சுருவேன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு சிரிப்பா வந்துட்டு இருக்கு. இப்ப இந்த சைடு கட் பண்ணா இவளோட அம்மா, தம்பி 2 பேரையும் தான் காட்டுறாங்க. இப்ப இவளோட அம்மா பாத்தீங்கன்னா, "டேய் உங்க அக்கா அக்கவுண்ட்ல உள்ள பணம் எல்லாத்தையும் என்னோட அக்கவுண்ட்க்கு மாத்தி விடுறான்னு" சொல்ல, பார்த்தா அவளோட அக்கவுண்ட்ல பணமே இல்ல. அம்மா அவ அக்கவுண்ட்ல உள்ள பணம் எல்லாத்தையும் வித்ட்ரா பண்ணிட்டான்னு சொல்ல, இப்ப அவங்க அம்மா செம காண்டாயிட்டு, அவள சும்மா விடக்கூடாது. அவ வேலை பாக்குற கம்பெனிக்கு போய் அந்த பணத்த வாங்கியே ஆகணும்னு, இவங்க கன்னா பின்னான்னு கத்திட்டே 2 பேரும் போய் ஹீரோயினோட கம்பெனிக்கு தான் போறாங்க. இப்ப அங்க போயிட்டு, "என் பொண்ணு ஜூமிங் இங்க தான் வேலை பாக்குறா. அவள வெளிய வர சொல்லுன்னு" சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு எல்லாருமே வந்துடுறாங்க. பார்த்தா ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வந்துடுறா. இப்ப அவள பார்த்த உடனே, "எனக்கு பணம் குடுக்காம ஏமாத்துறல, சாப்பாட்டுக்கே வழி இல்லாம நாங்க 2 பேரும் கஷ்டப்படுறோம்ன்னு" சொல்லிட்டு இருக்க. "சும்மா இங்க வந்து கத்திட்டு இருக்காதீங்க. அப்படி காசு வேணும்னா என் கூட தனியா வாங்கன்னு" சொல்ல, இவங்களும் தனியா போயிடுறாங்க. இப்ப தனியா வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின பார்த்தீங்கன்னா, அந்த குண்டன புடிச்சு மாடி கிட்ட கொண்டு போயிட்டு, "இன்னொரு தடவை என் கிட்ட வந்தனா இந்த குண்டன இங்க இருந்து உருட்டி விட்டுருவேன். எப்ப பார்த்தாலும் இவன் தானே உன் பையன். பாரு ஓசில தின்னு தின்னு எப்படி வளர்ந்து வச்சிருக்கன்னு. இவன வேலைக்கு அனுப்பி சம்பாதி. நான் தான் உங்களுக்கு வேணுமா? இனிமே என் வாழ்க்கையில உங்க 2 பேரையும் நான் பார்க்கவே கூடாது. நீ எனக்கு அம்மாவாவும் நடந்துக்கல. இவன் எனக்கு தம்பியாவும் நடந்துக்கல. நீங்க 2 பேரும் குடும்பமே கிடையாது. இனிமே என்ன பார்க்கணும்னு வந்தீங்கன்னா அவ்வளவுதான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பார்த்தா அவங்க அம்மா கையில ஒரு கத்தி எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அந்த கத்திய எடுத்து இவ கையில வச்சுட்டு, "இனிமே கிட்ட வந்தீங்கன்னா உங்க 2 பேரையும் துண்டு துண்டா வெட்டி போட்டுருவேன்னு" சொல்லி தொரத்தி விட, அவங்க 2 பேரும் பயந்து பயந்து இடத்த விட்டு வந்துடுறாங்க. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, ரொம்ப சோகமா ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரு குட்டி பொண்ண 2, 3 ரவுடி பசங்க தொரத்திட்டு இருக்காங்க. அத பார்த்த உடனே அந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, "யாராவது என்ன காப்பாத்துங்களேன்" அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. ஆனா யாரும் காப்பாத்தாம எல்லாரும் வீடியோ தான் எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த பொண்ணு இப்படி கஷ்டப்படுறத பார்த்த உடனே ஹீரோயினுக்கு டாக்டர் சொன்னது தான் ஞாபகம் வருது. நீங்க இன்னும் 1 1/2 மாசம் தான் உயிரோடவே இருப்பீங்கன்னு சொல்லியிருப்பாரு. இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, நான் 1 1/2 மாசம் தான் உயிரோட இருப்பேன். இந்த பொண்ணையாவது காப்பாத்திரலாம். செத்தாலும் தப்பு இல்ல அப்படின்னு யோசிச்சுட்டு, அவ கையில வச்சிருக்க கத்திய எடுத்துட்டு, "டேய் யாராவது கிட்ட வந்தீங்கன்னா கொன்னு போட்டுருவேன். அவ சின்ன பொண்ணு அவள விட்டுருங்கன்னு" சொல்ல, "என்னம்மா ரொம்ப பேசிட்டு இருக்க? அவளுக்கு பதிலா உன்ன புடிச்சுட்டு போயிருவேன்னு" சொல்ல, "வாடா கிட்ட வாடா. நீயா நானான்னு பாத்துரலான்னு" இவ சண்டை போட்டுட்டு இருக்க. பார்த்தா அந்த இடத்துக்கு நெறைய ஆளுங்க வந்து அவங்க எல்லாரையும் புடிச்சிடுறாங்க. இப்ப இந்த இடத்துக்கு ஒரு செக்யூரிட்டி ஆள் வந்து, "மேடம் உண்மையாவே இந்த சொசைட்டி மேல உங்களுக்கு நெறைய அக்கறை இருக்கு தெரியுமா? நாங்க எல்லாரும் ஒரு சின்ன நாடகம் தான் நடிச்சோம். இந்த சொசைட்டில ஒருத்தருக்கு ஏதாவது பிரச்சனைனா இன்னொருத்தர் உதவி பண்றாங்களான்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த டெஸ்ட். அந்த டெஸ்ட்ல நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க. எங்க கம்பெனி சார்பா உங்களுக்கு ₹1,00,00,000 பரிசும், ஒரு மரியாதை மிக்க மெடலும் தரலான்னு இருக்கோம். எங்க கூட வாங்கன்னு" ஹீரோயின கையோட கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப அவள ஸ்டேஜ்ல நிக்க வச்சுட்டு, "ஜூமிங் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம் தெரியுமா? இந்த சமுதாயத்துல ஒருத்தருக்கு பிரச்சனைன்னா அடுத்தவங்க திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஆனா ஜூமிங் அவங்க உயிர கூட பணயம் வச்சு இந்த பொண்ண காப்பாத்தணும்னு நெனச்சிருக்காங்கன்னு" இப்ப ஹீரோயின் கிட்ட பேட்டி எடுத்துட்டு இருக்காங்க. "மேடம் உங்களுக்கு பயமா இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "எனக்கு என்னோட உயிர் போச்சுன்னா எனக்கு அத பத்தி கவலை இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த மெடலையும் அவங்க குடுக்குற பணத்தையும் வாங்கிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் உங்களோட தம்பி, அம்மா 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. "அம்மா அவள பார்த்தீங்களா? அவளுக்கு நெறைய பணம் குடுக்குறாங்க. அவ ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவ மட்டும் பணத்த வச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்றாளா? அந்த பணத்த நம்ம வாங்கியே ஆகணும்னு இவங்க 2 பேரும் பிளான் பண்ணிட்டு இருக்க. பார்த்தா ஹீரோயின் அந்த ஸ்டேஜ்லயே மயக்கம் போட்டிருப்பா. அவள அப்படியே ஹாஸ்பிடல் தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. இப்ப அவ மயக்கத்துல இருந்து கண்ண முழிச்சு பாக்க, பக்கத்துல இவளுக்கு அவார்ட் குடுத்தவங்க தான் இருக்காங்க. இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா, "மேடம் நீங்க நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த அவார்டு, பணம்லாம் எனக்கு தேவையில்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவளோட அம்மா, தம்பி 2 பேரும் ஓடி வந்துடுறாங்க. இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, "என் பொண்ணுக்கு இப்படி ஆயிருச்சே" அப்படின்னு இவங்க ஒப்பாரி வச்சுட்டு இருக்க. "மேடம் நீங்க யாரு?" அப்படின்னு அந்த பிரஸ்காரங்க கேட்க, "நாங்க இவங்களோட சொந்த அம்மா, தம்பி" அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இப்ப அவங்க சொன்ன உடனே அவங்கள பாத்தீங்கன்னா, "பொண்ணு பண்ணது பெரிய காரியம் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஆமா, ஆமா. என் பொண்ணு சின்ன வயசுல இருந்தே இப்படிதான். யாருக்காவது ஏதாவது பண்ணணும்னே நினைச்சிட்டு இருப்பா தெரியுமா? ரொம்ப நல்ல பொண்ணுன்னு" ஹீரோயின பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்க. அதெல்லாம் பார்த்த உடனே இவளுக்கு செம காண்டாகுது.
இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, என் பொண்ணு அவளோட உயிரையே பணயம் வச்சு இப்படி ஒரு காரியம் பண்ணியிருக்கா. அது மட்டும் இல்லாம அவளுக்கு பிரெயின் கேன்சர்லாம் இருக்குன்னு சொல்ல, அவங்க ரொம்ப ஷாக் ஆயிட்டு, "உண்மையாவா சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. "என் பொண்ணோட உயிர காப்பாத்த நீங்க தான் உதவி பண்ணணும்னு" சொல்ல, "கவலைப்படாதீங்க. டொனேஷனா பணம் வேணும்னா நாங்க ரெடி பண்ணி தரோம்ன்னு" சொல்ல, பணம்னு சொன்ன உடனே இவங்க 2 பேரும் வாய பொளந்துட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "போதும் நிப்பாட்டுங்க. பணம்னு சொன்னீங்கன்னா, அவங்க செத்த பணத்த கூட விட மாட்டாங்க. அவங்க கிட்ட இப்படிலாம் பேசிட்டு இருக்காதீங்க. எனக்கு யாரோட ஹெல்ப் தேவையில்ல. என்னால என்ன தனியா பாத்துக்க முடியும்னு" ஹிரண் அந்த இடத்த விட்டு கிளம்பி அவளோட ஆபீஸ்க்கு வந்துடுறா. இவ ஆபீஸ்க்கு வந்துட்டு இருக்கா. அங்க வேலை பார்க்குற எல்லாரும் பார்த்தீங்கன்னா, இவளுக்கு கங்கிராச்சுலேஷன் சொல்லி பயங்கரமா செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. மேடம் நீங்க வேற லெவல் பண்ணிட்டீங்க. உங்கள பத்தின நியூஸ டிவி சேனல்ல பார்த்தோம்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. நான் சாதாரண ஆளு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு கரெக்ட்டா சேர்மனும் வந்துடுறாரு. இப்ப சேர்மன் வந்து, "அம்மாடி உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும் வான்னு" சொல்லி ஹீரோயின உள்ள கூட்டிட்டு போக, இவங்க எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம். அப்பா பொண்ண என்கரேஜ் பண்றதுக்காக வந்துட்டாருன்னு இவங்க எல்லாம் வாய பொளந்து பார்த்துட்டு இருக்க, இந்த சைடு இவளோட பாய் ஃப்ரெண்டோட லவர் இருக்கா இல்லையா? அவளுக்கு உண்மை என்னன்றது தெரியுது. இந்த சேர்மனுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி. உன்னோட முகத்திரைய எல்லார் முன்னாடியும் நான் கிழிச்சே தீருவேன்னு, இவ ஏதோ வில்லத்தனமா யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப அப்படியே அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட வேலைய பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து, "ஜூ உனக்கு எதுவும் ஆகலையே? நீ நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி அவள முன்னாடி பின்னாடின்னு பார்த்துட்டு இருக்க. "எனக்கு எதுவும் ஆகல. நான் நல்லா தான் இருக்கேன்னு" இவ சொல்றான். "நேத்து நடந்த விஷயத்த நான் இப்ப தான் கேள்விப்பட்டேன். நீ எதுக்காக இப்படி பண்ற? உன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்திருந்துச்சுன்னா என்ன பண்றது? இப்படிலாம் ஹெல்ப் பண்றேன்னு போய் ஏதோ பிரச்சனையில மாட்டிக்காதன்னு சொல்ல, என்னாச்சு? மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுனால என்ன பிரச்சனை வரப்போகுது? அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொல்ல, ஹீரோவ மேல கோச்சுக்கிட்டு இருக்கான். இவன் இப்படி கோவமா இருக்க, ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோவோட ஷோல்டர்ல ஒரு அடிய போட்டுட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அமைதியா இருடா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "இங்க பாரு, இன்னொரு தடவ உன் லைஃப பணயம் வச்சு எந்த காரியமும் நீ பண்ணக்கூடாது. உன் உயிர் தான் எனக்கு முக்கியம்னு" சொல்ல, இவ ரொம்ப ஃபீலிங் ஆயிடுறா. ஏன்னா, அவ இன்னும் 10 நாள்ல சாக போறா இல்லையா? இப்ப இவ டக்குனு ஹீரோவோட கைய புடிச்சு கீழ இறக்கிட்டு, "இங்க பாரு, உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். திடீர்னு இந்த இடத்துல ஒரு நாள் நான் இல்லாம போயிட்டேன்னா, என்ன நினைச்சு நீ கவலைப்படுவியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஏன் இப்படி ஒரு கேள்விய கேட்கிற? நீ இல்லன்னா நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். இந்த கம்பெனிய விட்டு போக போறியான்னு?" கேட்க, "அட அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அட சும்மா தான் கேட்டேன். நான் எங்க போக போறேன்? நான் இதே கம்பெனில தான் இருப்பேன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் ஓகேன்றான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா அந்த பொண்ண தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா, அந்த மேனேஜர் கிட்ட ஹீரோயினோட அம்மா, தம்பி 2 பேரும் வந்து சண்டை போட்டுருப்பாங்க இல்லையா? அந்த வீடியோவ காமிச்சு, இவங்க 2 பேரும் தான் இவளோட உண்மையான அம்மா, அப்பா. இவளோட அப்பா இறந்து போயிட்டாங்க. இவ்ளோ போய் சேர்மனோட பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இவங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கான்னு சொல்ல, உண்மையாவா சொல்றேன்னு அவரு கேட்க, ஆமா அவளோட பயோடேட்டா எடுத்து நான் பார்த்தேன். அவ உண்மையாவே சேர்மனோட பொண்ணு கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. ச்சே! இது தெரியாம அவளுக்கு நாய் மாரி நான் ஒவ்வொரு வேலையா பண்ணிட்டு இருந்தேன். அவள நான் சும்மா விடமாட்டேன். அவள என்ன பண்ண போறேன் பாருன்னு இவரு காண்டாயிட்டு இருக்க. "இங்க பாருங்க மேனேஜர், இப்படிலாம் கோவப்படாதீங்க. அவள பழிவாங்குறதுக்கு என்கிட்ட வேற ஐடியா இருக்குன்னு" இவ ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அவங்க கம்பெனில ஒரு முக்கியமான பார்ட்டி நடக்கப்போது. ஹிரண்காக அவார்ட் குடுத்தாங்க இல்லையா? அவள கௌரவிக்கிறேன்ற பேர்ல ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி அவங்க கம்பெனி சார்பாவும் இவளுக்கு பணம் குடுத்துட்டு இருக்க. ஹிரண் அத ஸ்டேஜ்ல ஏறி வாங்கிக்கிறா. இவ இப்படி வாங்கிட்டு இருக்கும்போது ஹீரோ, ஹீரோயினும் சேர்ந்து ஒரு கம்பெனியோட ப்ராஜெக்ட்ட கேன்சல் பண்ணாங்க இல்லையா? அந்த கம்பெனில இருந்து அந்த ஆளு தான் வரான். இவன் வந்து, "மேடம் நீங்க சைன் போட்ட ப்ராஜெக்ட் 50 மில்லியன் எங்களுக்கு வந்துருச்சு. மிச்சம் 50 மில்லியன் நீங்க தரவே இல்லையே. அந்த பணத்த கேட்டு தான் நாங்க வந்திருக்கோம்ன்னு" சொல்ல, "எந்த பணம்னு?" ஹீரோயின் கேட்கிறா. "நீங்க தான் இந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணியிருக்கீங்க பாருங்கன்னு" சொல்ல, பார்த்தா அந்த மேனேஜர் தான் ஹீரோயினுக்கே தெரியாம அவகிட்ட சைன வாங்கியிருப்பான். பொய்யான டாக்குமெண்ட்ட காமிச்சு. இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, இந்த மேனேஜர் தான் என்கிட்ட சைன் கேட்டான்னு சொல்ல, "மேடம் இதுல நீங்க தான் சைன் பண்ணியிருக்கீங்க. இதுல உள்ள மிச்சம் 50 மில்லியனுக்கு நீங்க தான் பொறுப்பேத்துக்கணும். நீங்களே எல்லாரும் பாருங்கன்னு" சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "எதுக்காக என்கிட்ட வந்து பணம் கேட்கிறீங்க? என்கிட்டலாம் பணம் இல்லன்னு" சொல்ல, சேர்மனோட பொண்ணுகிட்ட பணம் இல்லையா? அப்படின்னா நீ சேர்மனோட பொண்ணே இல்ல தானேன்னு அவ சொல்ல, அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிர்றாங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நான் எப்ப உங்ககிட்ட சேர்மனோட பொண்ணுன்னு சொன்னேன்? என்னோட அப்பா சின்ன வயசுல இறந்து போயிட்டாரு. என் அப்பா உயிரோடவே இல்லன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இவ சொன்னத கேட்ட உடனே அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆகிர்றாங்க. இப்ப அவ இப்படி பிரச்சனையில மாட்டிக்கிறத பார்த்த உடனே, ஹீரோ வந்து என்ன சொல்லனா, அவளுக்கு குடுக்க வேண்டிய பணத்த நான் குடுக்குறேன். நீங்க யாரும் அதுல தலையிடாதீங்க. அவ பெர்மிஷன் இல்லாம எதுக்காக அந்த கான்ட்ராக்ட்ல சைன் வாங்குனீங்க? ஒருத்தர் கான்ட்ராக்ட் சைன் பண்ணணும்னா, அவ சுய நினைவுல இருக்கணும். இந்த விஷயம் கூட உங்களுக்கு தெரியாதான்னு ஹீரோ சண்டை போட்டுட்டு இருக்க. நீ சாதாரண எம்ப்ளாயி. நீ எதுக்காக அவளுக்காக வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? ஒழுங்கா உன் வேலை ஏதோ அத பாரு. இது பப்ளிக் ஃபண்ட். இதுல கைய வச்சா என்ன நடக்கும்னு தெரியுமான்னு சொல்லிட்டு இருக்க. என்ன நடந்தாலும் இந்த கம்பெனியோட பிரசிடென்ட் நான் பாத்துக்குவேன்னு சொல்ல, என்னது நீ பிரசிடென்ட் ஆன? அங்க உள்ள எல்லாரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இவ பொண்ணுன்னு சொன்னா, இப்ப நீ அவரோட பையன்னு சொல்லிட்டு இருக்கியா? இன்னும் எத்தன குழந்தைங்க தான் நம்ம சேர்மனுக்கு இருக்குன்னு தெரியலையேன்னு இவ கலாய்ச்சிட்டு இருக்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, இந்த கம்பெனியோட உண்மையான வாரிசு நான் தான். இனிமே எந்த பிரச்சனைனாலும் நான் பாத்துக்கிறேன். 50 மில்லியன் தானே, அந்த 50 மில்லியன நானே என் சார்பா தரேன்னு சொல்ல, அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிட்டு இருக்க. இவன் சொல்ற எதையுமே யாராலயும் நம்ப முடியல. இப்ப அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, சும்மா அவள காப்பாத்துறதுக்காக
விஷயத்துக்காக நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வந்து பேசிட்டு இருக்காதன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த சைடு இந்த வேலை பார்க்குற எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, அந்த ஜூமிங்கும் அந்த பையனும் ரொம்ப க்ளோஸா பேசிட்டு இருந்தாங்களே! அப்படின்னா இவ சேர்மன் வீட்டுக்கு மருமகளா போக போறாளான்னு ஹீரோயின பத்தி பேசிட்டு இருக்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "நான் தான் இந்த கம்பெனிக்கு ஓனர்ன்னு சொல்றேன்ல. அப்புறம் எதுக்காக நின்னுட்டு இருக்கீங்க? இந்த இடத்த விட்டு கிளம்பி போங்கன்னு சொல்ல, நீ கம்பெனிக்கு ஓனர்னா நான் நம்பிருவேனா? இந்த கம்பெனியோட சேர்மன் யாருன்னு இங்க உள்ள எல்லாருக்கும் தெரியும். நீ பாட்டுக்கு வந்து நீ தான் ஓனர்ன்னு சொல்றேன்னு கேட்க, 2 நாளைக்கு முன்னாடி தான் அப்பா என் பேருக்கு எல்லாத்தையும் மாத்தி வச்சாரு. அத அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டே இருந்தாரு. நான் தான் கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு இருந்தேன்னு" ஹீரோ சொல்ல, கரெக்ட்டா அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோவும் அவனோட அசிஸ்டன்டும் வந்துடுறாங்க. "சாரி பாஸ், வர லேட் ஆயிடுச்சு" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. என்னது பாஸ் ஆனா அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆக, இந்த பொண்ண பாத்தீங்கன்னா, இவன் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. சும்மா பணத்துக்காக ஆளுங்கள கூட்டிட்டு வந்து நடிக்க வச்சுட்டு இருக்கான்னு ஹீரோ மேல பழிய போட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அப்பா வந்துடுறாரு. இப்ப அவங்க அப்பா வந்து, "என் பையன் கிட்ட என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? இவன் என்னோட வாரிசு தான். என் வாரிசுக்கு நான் எப்பவும் என் கம்பெனிய எழுதி குடுத்துட்டேன். இனிமே எனக்கு அப்புறம் என் பையன் தான் இந்த கம்பெனிய பாத்துக்க போறான்னு" சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த மேனேஜர் பாத்தீங்கன்னா, அந்த பொண்ண புடிச்சு கீழ தள்ளி விட்டுட்டு, "பாஸ் மன்னிச்சிடுங்க. எல்லா பிரச்சனையும் காரணம் இந்த பொண்ணு தான். இந்த பொண்ணு தான் ஏதேதோ ரூமர்லாம் கிளப்பி இந்த மாரி பிரச்சனைய உண்டாக்கிட்டான்னு" சொல்ல, அப்படின்னா அந்த பொண்ண ஃபர்ஸ்ட் வேலைய விட்டு அனுப்புன்னு அவரு சொல்லிட்டு இருக்க. "பாஸ் என்ன மன்னிச்சிடுங்க. ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்னு" அவ மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. இவங்க எல்லாம் இப்படி பேசிட்டு இருக்கும்போது, இந்த சைடு ஹீரோயினுக்கு லைட்டா தல சுத்துற மாரி இருக்கு. இப்ப ஹீரோவோட அப்பா பாத்தீங்கன்னா, "என் பையன் கிட்ட பிரச்சனை பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. 50 மில்லியன் என்ன 100 மில்லியன் கூட என் பையனால குடுக்க முடியும்னு" சொல்ல, இவரே சொன்னதுக்கு அப்புறம் எல்லாரும் நம்பி தானே ஆகணும். இப்ப இந்த பிரச்சனைய அவங்க அப்பா தீர்த்து வச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இவன் நடந்து வந்துட்டு இருக்க. ஹீரோ பின்னாடியே ஓடி வந்துட்டு, "எதுக்காக என்ன அவாய்ட் பண்ணிட்டு போற?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "இதுக்கப்புறம் நீ என்கிட்ட டிஸ்டன்ஸோட இருக்கிறது தான் நல்லதுன்னு" ஹீரோயின் சொல்றா. இவ இப்படி சொன்ன உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, "ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்க? உன்னை காப்பாத்துறதுக்காக தான் நான் இவ்ளோ பண்ணேன் தெரியுமா? உனக்கு ஏதாவது பிரச்சனைனா என்னால தாங்கவே முடியாது. எல்லாரும் என்ன சாதாரண எம்ப்ளாயியா தான் பார்த்தாங்க. ஆனா நீ மட்டும் தான் எனக்கு மனசு இருக்கதையும் சேர்த்து பார்த்த. நீ எனக்காக எவ்ளோ ஹெல்ப் பண்ணியிருக்க தெரியுமா? என்னோட பேக்கிரவுண்ட் என்னன்னு தெரியாம நான் ஒரு சாதாரண ஆளுன்னு நினைச்சு தானே என்கிட்ட பழகுன. அந்த நல்ல மனசு தான் எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு" சொல்ல, "எனக்கும் உன்ன ரொம்ப பிடிக்கும்டான்னு" இவ நார்மலா பேசிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இவ கிட்ட வந்து அவளோட கைய புடிச்சிட்டு இருக்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துட்டு இருக்காங்க. இப்ப அவன பாத்தீங்கன்னா, "எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? என்னன்னே தெரியல. என் மனசு ஃபுல்லா நீ தான் இருக்க" அப்படின்னு இவன் சொல்லிட்டு, "நான் உன்ன நல்லபடியா பாத்துக்குவேன். இதுவரைக்கும் எந்த பொண்ணு என் மனசுல இருந்ததில்லன்னு" சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறான்னா, இவன் கூட நான் தான் ஒண்ணா இருந்தேன்னு இவனுக்கு சுத்தமா ஞாபகம் இல்லையோ? அதனால தான் இப்படிலாம் பேசிட்டு இருக்கான்னு யோசிச்சுட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "நான் மனசார யாரையும் நினைச்சதில்ல. ஆனா ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல ஒரு பொண்ணு கூடன்னு" சொல்ல, இவன் இப்படி சொன்ன உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சிரிச்சுட்டு இருக்க. ஹீரோவோட கைய பிடிச்சு நெஞ்சில வச்சுட்டு, "என் மனசுல நீ மட்டும் தான் இருக்க. வேற யாரும் இல்லன்னு" சொல்ல, இவ்ளோ அமைதியா ஹீரோவே பாத்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோவ கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவனோட கார்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப கார்ல உட்கார்ந்துட்டு அவனோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றான்னா, "ஏன்டா என் ஆளுகிட்ட என் மனசுல உள்ளத கூட என்னால சொல்ல முடியல தெரியுமா? அந்த இன்சிடென்ட் தான் என் முன்னாடி வந்துட்டு இருக்கு. அவளுக்கு துரோகம் பண்ணிட்டேனோன்னு என் மனசு குமுறுதுடா. என் மனசுல உள்ள வேதனைய நான் யாருகிட்ட சொல்றது? சீக்கிரம் அந்த பொண்ண கண்டுபிடி. அந்த பொண்ணால ஃபியூச்சர்ல எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு" சொல்ல, அவனும் ஓகேன்றான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் நம்மளோட வேலைய பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவும் அவனோட அசிஸ்டன்ட் தான் வராங்க. இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, "பாஸ் உங்களோட சீட் அங்க இருக்குன்னு" சொல்ல, "ஏன் சீட்ட விட்றா? நான் என் ஃப்ரெண்ட பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நீ உன்னோட சீட்ல உட்காருன்னு" ஹீரோயின பிடிச்சு உட்கார வச்சுட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஹீரோவையே பார்த்துட்டு இருக்க. இவனும் ஹீரோயின பார்க்குறான். 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹீரோயின் அவ மனசுல உள்ளத எதுக்காக சொல்லாம இருக்கிறான்னா, ஏன்னா அவ இன்னும் கொஞ்ச நாள்ல சாக போறா இல்லையா? இவளால ஹீரோ பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக தான் இவ அமைதியா இருக்கா. இவங்க 2 பேரும் இப்படி அமைதியா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கத, இந்த பொண்ணு பார்த்த உடனே, "இவன செட்யூஸ் பண்ணி இந்த வீட்டுக்கு மருமகளா ஆகலான்னு பிளான் பண்றியா? கண்டிப்பா அது நடக்காதுடி. உன் மான மரியாதைய கெடுத்தே தீருவேன்னு" இவ ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின பார்த்து முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம், இவ அவளோட வேலைய பார்த்துட்டு இருக்கா. இவ இப்படி வேலைய பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த பொண்ணு வந்து, "மேடம் உங்களுக்காக தான் இந்த காஃபி ரெடி பண்ணி கொண்டு வந்தேன். இந்தாங்க குடிங்க" அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லவ மாரி பேசிட்டு இருக்க. என்ன இந்த பைத்தியம் நம்மகிட்ட இப்படி பேசுது? சேர்மனோட பொண்ணு இல்லன்னு தெரிஞ்சிருச்சு. அப்புறமும் இப்படி பேசுறாளே அப்படின்னு ஹீரோயின் அந்த காஃபி எடுத்து குடிச்சிட்டு, "இந்த காஃபி நல்லா இருக்கு. நீ கிளம்புன்னு" சொல்ல, அவளும் அமைதியா அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப அவ காஃபிய குடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அவளோட பாய் ஃப்ரெண்ட பாக்க தான் போறா. இப்ப அவன் கிட்ட போயிட்டு, "நம்ம 2 பேருக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்றது ஓகே தான். ஆனா நம்ம 2 பேரோட வாழ்க்கை இப்படி மாறுனதுக்கு யாரு காரணம்ன்றத நீ மறந்துறாத. எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஜூமிங் தான். அவளுக்கு நான் ட்ரக்ஸ் குடுத்துட்டு தான் வந்திருக்கேன். நீ நினைச்சன்னா மறுபடியும் உன்னோட வாழ்க்கை உன் கையில வரும். அவள எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்தி இந்த கம்பெனிய விட்டே நம்ம தொரத்தணும். அப்படி தொரத்திட்டோம்னு வச்சுக்கயேன், அதுக்கப்புறம் நம்ம தான் இந்த கம்பெனில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்போம். அவளால அந்த வீட்டுக்கு மருமகளாகவும் ஆக முடியாது. அந்த பையனுக்கு கேர்ள் ஃபிரெண்டாவும் இருக்க முடியாதுன்னு" சொல்ல, இவனும் ஓகேன்னு சொல்றான் இவ சொல்றதுக்கு. இப்ப அந்த சைடு ஹீரோயின் அந்த காஃபிய குடிச்சிட்டு ஒரு மாதிரி தள்ளாடிட்டு இருக்க. "என்னாச்சு எனக்கு? இவ எனக்கு ஏதோ கலந்து குடுத்துட்டா போலயே! அதுக்காக தான் பல்ல இளிச்சுக்கிட்டே வந்து என்கிட்ட இந்த காஃபிய குடுத்தாளான்னு" ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்க, அந்த இடத்துக்கு இவன் வந்துடுறான்.
என்னாச்சு ஜூமிங் இப்படி தள்ளாடிட்டு இருக்கான்னு சொல்ல, என் கிட்ட வராத தள்ளி போடான்னு இவ தள்ளி விட, அவ ஹீரோயின புடிச்சு கீழ தள்ளி விட்டுறான். என்னடி ஓவரா பண்ணிட்டு இருக்க? நான் உன்ன எவ்ளோ காதலிச்சேன் தெரியுமா? ஆனா இதுவரைக்கும் உன்ன நான் தொட்டதே இல்லல்ல. இப்ப அந்த ஆசைய நிறைவேத்திக்க போறேன்னு சொல்லி, இவன் ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துட்டு இருக்க. என் கிட்ட வராத தள்ளி போன்னு. இப்ப இவ ஹீரோக்கு தான் கால் பண்றா. இப்ப இவ இப்படி கால் பண்ண உடனே, அவன பாத்தீங்கன்னா அந்த போன புடுங்கிட்டு, உன்னால யாருக்கு கால் பண்ண முடியாது, உன்னால தப்பிக்கவும் முடியாதுன்னு சொல்லி, ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோக்கு கால் வந்துட்டு கட் ஆகிருது. ஏன்னா இவ கால் பண்ணியிருக்காளேன்னு ஹீரோ மறுபடியும் கால் பண்ணி பாக்க, அவளோட போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. இத பார்த்த உடனே ஹீரோ டவுட் ஆயிட்டு, எங்க அவ? என்ன பண்ணிட்டு இருக்கா? அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு தெரியாதுன்னு அந்த சோடா பட்டி சொல்லிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, சரி மீட்டிங்க நீங்களே பாத்துக்கங்க. நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோ போர்ட் மீட்டிங்க விட்டுட்டு ஹீரோயின பாக்குறதுக்காக வர, இந்த சைடு இவன் ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துட்டு இருக்கான். ப்ளீஸ் என்கிட்ட இப்படி பண்ணாத, தள்ளி போடா அப்படின்னு சொல்லிட்டு, இவ அவன அடிக்க கூடாத இடத்துல அடிக்க, அடியே உன்னை சும்மா விட மாட்டேன்டி, உன்னை என்ன பண்றேன் பாருன்னு அவன் ஹீரோயினோட கோட்ட புடிச்சு கழட்டிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ ரூமுக்கு வெளியே நின்னுட்டு, ஜூமிங் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, இவனை பாத்தீங்கன்னா டக்குன்னு அவளோட வாய பொத்திடுறான். இவன் இப்படி வாய பொத்திட்டு இருக்க, என்னாச்சு? அவ ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்பாளோ அப்படின்னு ஹீரோ அந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்க, இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அங்க உள்ள கிளாஸ் தூக்கி எறிய, என்ன சவுண்ட் கேக்குதுன்னு ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிட்டு உள்ள வந்துடுறான். வந்து பார்த்தா அவன் ஹீரோயின் கிட்ட இப்படி தப்பா நடந்துட்டு இருக்க. ஹீரோ அவனோட கோட்டெல்லாம் கழட்டி ஹீரோயினுக்கு போத்தி விட்டுட்டு, உனக்கு எதுவும் ஆகலையே, நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, பாஸ் பாஸ் நான் எதுவும் பண்ணல, அந்த பொண்ணுதான் என்ன செடியூஸ் பண்ணா அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ அவனை அடிச்சு போட்டுட்டு ஹீரோயினை காப்பாத்தி கூட்டிட்டு வர, பார்த்தா அவ ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு அவனை கிஸ் பண்ணிட்டு இருக்கா. என்னடா பாத்துட்டு இருக்க, சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் போன்னு சொல்ல, பாஸ் அவங்க கூட ஒண்ணா இருந்தா தப்பு இல்ல, உங்க லவர் தானே அப்படின்னு சொல்ல, டேய் நான் நல்ல பையன்டா, அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ ஹீரோவை கிஸ் பண்ற மாதிரி போயிட்டு மயக்கம் போட்டுறா. இவ இப்படி ஹீரோ மேல சாஞ்சிட்டு இருக்க, ஹீரோவ ஷோல்டர்ல உள்ள அந்த பட்டர்ஃப்ளை மார்க்க பாத்துறான். இத பார்த்த உடனே, அப்படின்னா அன்னைக்கு என் கூட ஒண்ணா இருந்தது இவதானா அப்படின்னு இவ ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்க. ஹீரோக்கு இப்பதான் எல்லாமே புரியுது. ஏன்னா அவன் அசிஸ்டன்ட் சொல்லியிருப்பான் இல்லையா, உங்க கூட ஒண்ணா இருந்த பொண்ணு உங்க அப்பா கம்பெனில தான் வேலை பாக்குறான்னு. அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, ஹீரோயின் தான். இப்ப அப்படியே கட் பண்ணா எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல இருக்க. டாக்டர் இவளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு போறாரு. பார்த்தா இவன் நல்லா எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்ப இவள பாத்தீங்கன்னா, என்ன மன்னிச்சிருங்க ஏதோ போதையில தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு இவ திரு திருன்னு முழிச்சுட்டு பேசிட்டு இருக்க. ஹீரோ இவளையே வச்சு கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, எதுக்காக இவ்ளோ பெரிய உண்மையை என்கிட்ட மறைச்ச அப்படின்னு இவன் அன்னைக்கு கிளப்ல நடந்தத பத்தி கேட்டுட்டு இருக்க. இவ அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, ஒருவேளை எனக்கு பிரெயின் கேன்சர் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு, நான் எதுக்காக உன்கிட்ட சொல்லலன்னா, இது சொல்லி உன்னை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைச்சேன். அதனாலதான் நான் எதுவும் சொல்லலன்னு சொல்ல, இதுல என்ன எனக்கு கஷ்டம் இருக்கு? உன்னை எவ்வளவு நாள் நான் தேடி அலைஞ்சு தெரியுமா? உன் முதுகுல இந்த பட்டர்ஃப்ளை மார்க்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் கண்டுபிடிச்சேன் தெரியுமா? நீ பாட்டுக்கு என் கூட ஒண்ணா ஸ்டே பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டேன்னு சொல்ல, இவ டக்குன்னு ஹீரோவோட வாய பொத்திடுறா. வாய மூடு. யாராவது கேட்டா என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நீ பேசுறத பார்த்தா அன்னைக்கு நைட் நடந்ததுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்க மாட்டே போலயே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ அமைதியா இருக்கா. இவ இப்படி இருக்கத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, நீ ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கலன்னா என்ன? நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன்னு சொல்ல, ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, இன்னும் 10 நாள் கூட இல்ல நான் உயிரோட இருக்கிறதுக்கு. சாகப்போற என்ன மனசுல வச்சுட்டு, நீ உன்னோட வாழ்க்கைய கெடுத்துக்க கூடாதுன்னு, இப்ப அவன் என்ன சொல்றான்னா, அன்னைக்கு நைட்டு நம்ம 2 பேருக்கும் நடுவுல நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் மட்டும் தான். என் மனசுல நீ கிடையாது. நான் உன்ன ஒரு சாதாரண ஃப்ரெண்டா தான் பார்க்கிறேன்னு சொல்ல, ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாகிருது. இப்ப ஹீரோயின பாத்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட பிரசிடென்ட் நீங்க. என் பின்னாடி சுத்தி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்ல, நான் பிரசிடென்ட்டா இருக்கறது தான் உனக்கு பிரச்சனையான்னு ஹீரோ கேட்க, அதனால ஒண்ணும் இல்ல. நான் எப்பவுமே உங்கள நல்ல ஃப்ரெண்டா மட்டும் தான் பாக்குறேன். நீங்களா உங்களோட மனசுல ஆசைய வளர்த்துட்டு, உங்களோட லைஃப்ப வேஸ்ட் பண்ணாதீங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் தான் நம்ம 2 பேருக்கும் நடுவுல இருக்கு. அன்னைக்கு நைட் நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் தான். ஒருவேள அன்னைக்கு நைட் நடந்ததுனால நீங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆகியிருந்தீங்கன்னா, நான் மறுபடியும் என்ன தர தயாரா இருக்கேன்னு, இவ சட்டைய கழட்டிட்டு இருக்க. ஹீரோ டக்குன்னு எந்திரிச்சுறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, நான் ரொம்ப நல்லவன். நீ நெனைக்கிற மாரி கிடையாதுன்னு சொல்லிட்டு, அவன் இந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சுறா. ஏன்னா அவளுக்கும் ஹீரோவ ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா சீக்கிரம் சாக போறதுனால, அவ மனசுல உள்ள காதல ஹீரோ கிட்ட சொல்லாம, இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ரொம்ப கோவமா வெளிய வந்துட்டு இருக்க ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஃப்ளவர் பொக்கேயோட வெளிய வரான். பாஸ் நீங்க சொன்ன மாரி உங்க ஆளுக்காக ஃப்ளவர் பொக்கே வாங்கிட்டேன்னு சொல்ல, இத குப்பையில தூக்கி போடு. இனிமே அவள பத்தி என்கிட்ட பேசாதன்னு சொல்லிட்டு போக, ஹீரோவோட அசிஸ்டன்ட்க்கு ஒண்ணுமே புரியல. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயினோட அம்மா தம்பிய தான் காட்டுறாங்க. இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, இவளுக்கு அவார்டு குடுத்த அந்த ரிப்போர்ட்டருக்கு கால் பண்ணி, மேடம் என் பொண்ணுக்கு பிரெயின் கேன்சர். அவ ட்ரீட்மெண்ட்காக காசு தேவைப்படுது. ஹெல்ப் பண்றேன்னு சொன்னீங்களேன்னு சொல்ல, சரி நேர்ல வாங்க மேடம்.
ஒரு இன்டர்வியூ ரெடி பண்ணிடலாம்னு சொல்லி, இப்ப அவங்க 2 பேரையும் லைவ் ஸ்ட்ரீமிங்ல காமிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அதுல அம்மா, தம்பி 2 பேரும் பாத்தீங்கன்னா, என் பொண்ணு சீக்கிரமே சாக போறா. அவ இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பாங்கன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அவளோட ட்ரீட்மெண்ட்காக பணம் தேவைப்படுது. நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும்னு வீடியோல பேசிட்டு இருக்க. அது எல்லாத்தையும் பார்த்து அவங்களுக்கு உண்மையாவே நெறைய பேரு பணம் சென்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த லைவ் ஸ்ட்ரீமிங்ல ஹிரனோட நம்பரை குடுத்து விட, பார்த்தா அவளுக்கு நெறைய பேர் கால் பண்ணிட்டு இருக்காங்க. மேடம் உங்களுக்கு உண்மையாவே பிரெயின் கேன்சரா? நீங்க கொஞ்ச நாள் தான் உயிரோட இருக்க போறீங்களான்னு சொல்ல, இவ்ளோ ஆமான்றா. இப்ப இன்னொரு ஆள் கால் பண்ணி இதே கேள்விய கேட்க, இன்னும் நான் சாகல. செத்தா உங்க எல்லாருக்கும் சொல்லி அனுப்புறேன் வாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அடுத்து இவளுக்கு டாக்டர் தான் கால் பண்றாரு. இப்ப அவரு கால் பண்ணி, "அம்மாடி நீ உயிரோட இருக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு இருக்கு. உனக்கு ரொம்ப சின்ன வயசு அப்படின்றதுனால இந்த அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் பத்தி சொல்றேன். இந்த ட்ரீட்மெண்ட் நீ எடுத்துக்கிட்டனா, ஒரு 6 மாசம் உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல, நீங்க சொல்றத பத்தி நான் யோசிச்சு பார்க்கிறேன் டாக்டர்ன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கேன். இந்த சைடு ஹீரோவ தான் காட்டுறாங்க. அவன பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் லவ்வ ஏத்துக்கலன்ற சோகத்துல அவன் ஃப்ரெண்டு கூட ஒண்ணா சேர்ந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்க. என்னடா ஆச்சு? ஏன் இப்படி சோகமா இருக்கன்னு கேட்க, அவன் என் லவ்வ அக்செப்ட் பண்ணவே மாட்டேங்கிறாடா. என்னாச்சுன்னே தெரியலன்னு ஹீரோ சொல்ல, இங்க பாரு அவ்ளோ ஈஸியாலாம் நீ பின்வாங்கிற கூடாது. பொண்ணுங்களா அப்படிதான் சொல்லுவாங்க. நம்ம தான் பின்னாடியே நாய் மாரி திரியணும்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணாலும் அவ என்கிட்டயே வரமாட்டேங்கிறாளே! அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. ஆனா என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, பிரச்சனை யாருக்கு தான்டா இல்ல? இப்ப கூட தான் ஒரு பொண்ணு பார்த்தேன். ஜூமிங்ன்னு. அவளுக்கு பிரெயின்ல கேன்சராம். இன்னும் 2 நாளோ, 3 நாளோ தான் உயிரோட இருப்பாளாம். ஆனாலும் அவ உயிரோட வாழணுன்றதுக்காக போராடிட்டு இருக்கா பாரு. அந்த மாரி நீயும் போராடணும்னு சொல்ல, "என்னது ஜூமிங்கா?" அப்படின்னு ஹீரோ கேட்கிறான். ஆமா. அவ உங்க அப்பா கம்பெனில தான் வேலை பார்க்குறாளான்னு சொல்ல, ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிட்டு, எங்க அந்த நியூஸ காட்டுன்னு சொல்ல, இவனும் அந்த நியூஸ காட்டுறான். இப்ப இந்த நியூஸ பார்த்ததுக்கு அப்புறம் ஹீரோ அவனோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறான்னா, அன்னைக்கு ஹீரோயின் சொல்லியிருப்பா இல்லையா? ஒரு நாள் அந்த இடத்துல இல்லாம போயிட்டேன்னா, நீ ஃபீல் பண்ணுவியா? அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பா இல்லையா? அதுக்கப்புறம் ப்ரொபோஸ் பண்ணும்போது ரிஜெக்ட் பண்ணது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, இதனால தான் அவ என்ன வேணான்னு ரிஜெக்ட் பண்ணியிருக்காளா? அப்படின்னு இப்ப அவன் நேரா ஹீரோயின பார்க்கறதுக்காக ஓடி வந்துட்டு இருக்கான். இந்த சைடு ஹீரோயினோட அம்மா, தம்பி 2 பேரையும் தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் லைவ் ஸ்ட்ரீமிங்ல என் பொண்ண காப்பாத்த ஹெல்ப் பண்ணுங்களேன்னு ஒப்பாரி வச்சுட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு கரெக்ட்டா ஹீரோயின் வந்துடுறா. 2 பேரும் திருந்தவே மாட்டீங்களா? உண்மையாவே இந்த காச வாங்கி என்ன காப்பாத்துறதுக்காக தான் பேசிட்டு இருக்கீங்களா? உங்க 2 பேரையும் பத்தி எனக்கு தெரியாது. காச புடுங்கி 2 பேரும் எப்படி வாழலாம்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. உண்மையாவே நீங்க 2 பேரும் மனுஷங்களான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இங்க பாரு, இனிமே லைஃப்ல குறுக்க வந்தீங்கன்னா, உங்க 2 பேரையும் பிடிச்சு நான் ஜெயில்ல போட்டுருவேன். இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங். இன்னொரு தடவ லைவ் ஸ்ட்ரீமிங்லயோ, இல்ல என் பேர சொல்லி பணம் கேட்கிற வேலையோ வச்சுக்கிட்டீங்கன்னா, அவ்வளவுதான் அப்படின்னு ஹிரேன் 2 பேரையும் திட்டிட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹிரேன் அவளோட ஆபீஸ்க்கு வந்து, இதுக்கப்புறம் இந்த ஆபீஸ்ல என்னால வேலை பார்க்க முடியாது. நான் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு பதிலா சீக்கிரம் செத்து போறதுதான் மேலுன்னு அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க. இப்ப அவங்க ஆபீஸ்ல வேலை பார்க்குற எல்லாரும் வந்து இவகிட்ட சாரி கேட்டுட்டு இருக்காங்க. மேடம் இதுக்கு முன்னாடி நாங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிடுங்க. இதுக்கப்புறம் அவங்கள பார்க்க வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. பரவாயில்ல இருக்கட்டும்னு ஹீரோயினும் அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இவ இப்படி நடந்து வந்துட்டு இருக்க. பார்த்தா இவளோட அந்த லவ்வரோட கேர்ள் ஃப்ரெண்ட தான் காட்டுறாங்க. அவள அங்க கூட்டுற வேலைக்கு விட்டுட்டாங்க போல. இவள பாத்தீங்கன்னா அங்க கிளீன் பண்ணி தொடச்சிட்டு இருக்க. ஹீரோயின பார்த்த உடனே செம காண்டாயிட்டு கத்துறா. பாத்தியா அந்த கடவுளுக்கு கண்ணு இருக்கு. உன்னை சீக்கிரமே முடிச்சு கட்ட போறாரு. சீக்கிரம் நீ சாக போற. எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்ததை பத்தி நான் கவலை இல்ல. நீ சாக போறத நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு பேசிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ வேகமா ஓடி வந்து ஹீரோயின கட்டி பிடிச்சிடறான். ஏன்னா அவ சாக போற விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்சிருது. இப்ப இவன் இப்படி கட்டி பிடிச்ச உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு எல்லா உண்மையே தெரிஞ்சிருது. நான் லேட்டா தான் கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன மன்னிச்சிடு. வா நான் உன் கூட ஹாஸ்பிட்டல் ஒண்ணா வரேன். நம்ம 2 பேரும் ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். சாக போறவ கூட ஒண்ணா சேர்ந்து வாழ போறியா? அவளால இன்னும் 1 நாளோ 2 நாளோ தான் இருக்க முடியும். அந்த 2 நாள் தான் நீ அவ கூட ஒண்ணா இருக்க முடியும். ஆனா அந்த 2 நாளும் நீங்க 2 பேரும் ஒண்ணா இருக்க நான் விட மாட்டேன்னு இவ கத்தி எடுத்து குத்துற மாரி வர ஹீரோ குறுக்க வந்துடுறான். பார்த்தா அந்த கத்தி ஹீரோ மேல பட்டுருது. இத பார்த்த உடனே ஹீரோயின் ஷாக் ஆயிட்டு உனக்கு என்ன பைத்தியமா? சாகுறதுக்காகவா அப்படி பண்ற அப்படின்னு சொல்லி ஹீரோவ கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடுறா. இப்ப ஹீரோக்கு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் பக்கத்துல உட்காந்துட்டு, "இப்போ உனக்கு வலி எதுவும் இல்லையே? நீ நல்லா இருக்கியா? சரி நான் கிளம்புறேன்னு" சொல்ல, ஹீரோ அவளோட கைய புடிச்சுக்கிறான். இத பார்த்த உடனே, "என்னாச்சு? ரொம்ப வலிக்குதா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு" இவன் ஹீரோயின கட்டி பிடிச்சுட்டு அழுதுட்டு இருக்க. "உனக்கு என்ன வயசாகுது? ஏன் இப்படி குழந்தை மாரி அழுதுட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என்னால உன்ன விட்டுட்டு இருக்க முடியாது தெரியுமா? நான் உன்ன காதலிக்க ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் என் மனசுல நீ மட்டும் தான் இருக்க. நீ போறன்னு தெரிஞ்சா என்னால அத ஏத்துக்கவே முடியாதுன்னு" சொல்ல, ஹீரோயினும் அழுதுட்டு இருக்கான். இவ இப்படி அழுகுறத பார்த்த உடனே ஹீரோ அவளோட கைய பிடிச்சுட்டு, "நீ என்னோட காதல வேணான்னு சொன்னதுக்கு காரணம் இதனால தானே இதனால தானே என்னோட காதல அக்செப்ட் பண்ணிக்கல. மத்தபடி உன் மனசுல நான் தானே இருக்கேன்" அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என் மனசுல நீ கிடையாது. என் மனசுல யாருமே இல்லன்னு" இவ கத்திட்டு இருக்க. ஹீரோ அவள புடிச்சு கிஸ் பண்ணிடுறான். இவங்க 2 பேரும் இப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து, "சாரி பாஸ் நான் எதையும் பார்க்கல. நீங்க 2 பேரும் கன்டின்யூ பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ டக்குன்னு தள்ளி வந்துடுறா.
இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "இங்க பாரு, என் மனசுல நீ மட்டும் தான் இருக்க. என் காதல புரிஞ்சுக்க. நீ எவ்வளவு நாள் உயிரோட இருந்தாலும் எனக்கு அத பத்தி கவல இல்ல. ஆனா உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ என் கூட தான் இருக்கணும். புரிஞ்சுதான்னு சொல்ல." இவ்ளோ சரின்னு சொல்லிர்றான். இப்ப அவங்க 2 பேரும் இப்படி காதல சொல்லி ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம், டாக்டர் தான் 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காரு. இப்ப டாக்டர் என்ன சொல்றார்ன்னா, "ஆக்சுவலா ஒரு பெரிய தப்பு நடந்துருச்சு. உங்களுக்கு பிரெயின் கேன்சரே கிடையாதுன்னு" சொல்ல, இவ ரொம்ப ஷாக் ஆகிறா. "டாக்டர் நீங்க உண்மைய தான் சொல்றீங்களா? எப்படி இது சாத்தியம்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆக்சுவலா அன்னைக்கு ஸ்கேன் பண்ணும்போது 2 பேர் வந்திருந்தாங்க. மாத்தி ரிப்போர்ட்ட குடுத்துட்டாங்க. உங்களோட பேரு ஜூ மிங், அவங்களோட பேரு ஜூ மிங்மிங். 2 பேரோட ரிப்போர்ட்டுமே கொஞ்சம் மாறி போயிருச்சு. உங்களுக்கு எதனால அடிக்கடி தல சுத்துதுன்னா, 1 லோ பிபி, 2வது உங்க கண்ணோட பவர் கொஞ்சம் அதிகமாயிருச்சு. நல்லா கேரட்டா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இவங்க 2 பேரால இத நம்பவே முடியல. இப்ப டாக்டர் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயமும் சொல்லப் போறேன். நீங்க பிரெக்னன்ட்டா இருக்கீங்கன்னு சொல்ல, என்னது நான் பிரெக்னன்ட்டான்னு இவ ஷாக் ஆயிட்டு இருக்க. இப்ப அந்த ரிப்போர்ட்ட வாங்கிட்டு 2 பேரும் வெளிய வராங்க. இது எப்படி சாத்தியம்? நான் எப்படி பிரெக்னன்ட் ஆனேன் அப்படின்னு சொல்லி கேட்க, வேற எப்படி ஆன? அன்னைக்கு நம்ம 2 பேரும் ஒண்ணா இருந்தோமே! அப்பதான் ஆனேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, இப்ப அவளுக்கு அந்த ரிப்போர்ட்டர் தான் கால் பண்றாங்க. அவங்க கால் பண்ணி, "உங்க அம்மா, தம்பி 2 பேரும் உங்கள காப்பாத்துறதுக்காக வந்து பேசியிருந்தாங்க. நீங்களே டைரக்ட்டா வந்து ஒரு இன்டர்வியூ குடுத்தா நல்லா இருக்குன்னு" சொல்ல, இவ்ளோ அந்த இன்டர்வியூக்கு போறா. இப்ப அந்த இன்டர்வியூக்கு போயிட்டு, "எனக்கு உடம்புக்கு எதுவும் ஆகல. நான் நல்லா தான் இருக்கேன்னு" சொல்ல, இப்ப டக்குனு அந்த இன்டர்வியூ கேன்சல் பண்ணிட்டு, "இங்க பாரு, உடம்பு சரியில்லாதவங்களுக்கு தான் இந்த இன்டர்வியூ. இந்த மாரி ஃபேக்கான நியூஸ்லாம் பரப்புனா நம்ம சேனல் மேல உள்ள நம்பிக்கையே போயிரும்ன்னு" அவர திட்டிட்டு இருக்க, ஹீரோயின் இந்த பிரச்சனைய முடிச்சு வச்சுட்டு வந்துர்றா. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, அவங்க அப்பாவோட கம்பெனிய மொத்தமா டேக் ஓவர் பண்ணி அவன் தான் பாத்துட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணா 3 மாசத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் ஒண்ணா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "என்னால இது எதையுமே நம்ப முடியல தெரியுமா? 26 வயசுலயே நான் செத்து போயிருவேன்னு நெனச்சேன். ஆனா கடவுள் எனக்காக இன்னொரு வாய்ப்பையும் குடுத்துட்டு, உன்ன மாரி ஒரு லவர், இந்த மாரி ஒரு குழந்தைய குடுத்திருக்காரு. எல்லாமே ஒரு கனவு மாதிரி இருக்குன்னு" சொல்லிட்டு இருக்க, இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "நீ தனியா சாகுறத கடவுள் விரும்பல. நீ வாழணும்னு ஆசைப்பட்டுருக்காரு. அதனால தான் கடவுள் உனக்கு இப்படி ஒரு வாய்ப்ப குடுத்திருக்காரு. நீ இல்லாம நானும் இருக்க மாட்டேனே! அதனால தான் உன்ன உயிரோட விட்டுட்டாருன்னு" சொல்லிட்டு ஹீரோ அவளுக்கு ப்ரொபோஸ் பண்ண, இவளும் அந்த ப்ரொபோசல சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிக்கிறா. இப்ப இவன பார்த்தீங்கன்னா, ப்ரொபோஸ் பண்ணி முடிச்சுட்டு ஹீரோயின சந்தோஷமா கட்டி பிடிச்சுட்டு இருக்க, 2 பேரும் சந்தோஷமா வாழ்றாங்க. இவங்க 2 பேரும் இப்படி சந்தோஷமா வாழ்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா புடிச்சிருக்கா, பிடிக்கலையான்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்கள வந்து பார்க்குறேன். பாய்.